வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இந்த அமர்வில் நாம் கவலை இல்லாமல் வாழ மனவளக்கலை யோகா அல்லது கை யோகா அல்லது மனவளக்கலை அல்லது யோகா அல்லது ஆன்மீகம் இந்த எந்த தலைப்புல வேணாலும் சிந்திக்கலாம். கவலைன்னா என்ன? முதல் நாள் இல்லாம வாழணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் சொல்லணும், கவலை இல்லாம இருக்கணுங்க, கவலைப்படாதுங்க சொல்றோம். கவலைங்கிற சொல்லுக்கு இன்னொரு எதிர் சொல்லு இருக்குதுங்க, மகிழ்ச்சி. ஆங்கிலத்துல கவலைன்னா ஒரு அது எது சொல்லுன்னு சொன்னா நாம நலம் ஒருத்தர் சந்திக்கிற போது என்ன விசாரிக்கிறோம்? நலம், நலமா இருக்கீங்களா? நலம் நலம் அறிய நாட்டம் லெட்டர் எழுதணும். லெட்டர் எழுத பழக்கமும் போச்சு. ஒரு சடங்கு சுற்றுல பாக்குறப்போ நல்லா இருக்கீங்களா, போன்ல நல்லா இருக்கீங்களா, அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லி என்ன செய்ய போறோம்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர் இல்லைங்களா, எங்க அம்மாவை பாக்குறாங்க, என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு உடல் தொந்தரவுக்கு ஒரு மனப்பிரச்சனை சொல்லுவாங்கல்ல. பிள்ளைகளை அப்பா அம்மா கேட்டா நம்ம சொல்லுவாங்க. அது மாதிரி சிலர் கேட்டா சொல்லுவோம். டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் நலமா இருக்கீங்களான்னு கேட்டா ஆமா நலமா இருக்கிறேன்னு சொன்னா அங்கேயா போறோம். ஆனா நாம சிலர் என்ன கேட்கிறோம்? டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் நல்லா இருக்கீங்களான்னு. அது இருக்கிற டாக்டர் என்ன கேட்டீங்க? டாக்டர்களும் நல்லா நலம்னா இல்லை, சாதாரண ஹாப்பினஸ். நம்ம பிறந்த நாள்ல ஹாப்பி பர்த்டேங்கிறோம், ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி ஜேர்னி. எல்லாத்துலயும் ஹாப்பி 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 தான் சொல்லி எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் தான் நினைக்கிறோம், நல்லா இருக்கணும் தான் வாழ்க்கிறோம். அப்போ ஒலின்னா என்ன, கவலை என்ன, நல்லா இருக்கிறதுனா என்ன? அதை நல்லா புரியும். துன்பம் இல்லாமல் வாழ்வு மகிழ்ச்சியா. உடலுக்கோ மனதுக்கோ ஒரு சிக்கல் வருகிறது, ப்ராப்ளம். கவலை ஒழித்தல் சொல்றாங்க, மகிழ்ச்சி இதை படிச்சுட்டீங்களா? கவலை ஒழித்தல். கவலைன்னா என்னன்னா வந்த சிக்கலை போட்டிக்க முடியும். உடலுக்கோ மனதுக்கோ ஒரு சிக்கல் வந்து அந்த இயலாமையை இணைந்து வருந்துகிறது. நம்ம ஆசைப்படுகிறோம். என்ன ஆசைப்படுறோம்னா இந்த உடலுக்கு துன்பம் வரக்கூடாது, உடல் துன்பம். உடலுக்கு சிக்கல்னா என்ன? உடல் நல குறைபாடு, நோய் அல்லது ஒரு வலி, நீடித்த வலிதான நோய். அப்ப நோய் வந்துச்சுன்னா, நோய் வந்தா துன்பம் வருது. அந்த துன்பம் எப்ப கவலையா மாறுதுன்னா நாம விரும்புற மாதிரி நோய் குணமாகல, அப்பதான் கவலை. ஒரு நோய் வந்துருக்குது, மருத்துவத்தை போறோம், அப்ப துன்பமா இருக்கும். ஆனா அவர் சொல்றாரு, இது எல்லாருக்கும் வரக்கூடிய நோய் இல்லைங்க, கொஞ்சம் கஷ்டம்தான் குணப்படுத்துறது. அல்லது நீங்க ஒரு வருஷத்துக்கு மருந்து சாப்பிடணும், பத்தியம் எல்லாம் இருக்கணும், பண்ணீங்கன்னா குணமா இருக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. அன்னைக்கு தான் அவங்களுக்கு கவலை வரும். அது வரைக்கும் துன்பம் இருக்கு இல்லையா? அப்ப கவலை என்ன, துன்பம்னா துன்பம் எல்லாருக்கும் வரலாம். அதை போற்றிக் கொள்ளக்கூடிய
ஒரு தகைமை நமக்கு இல்லை, ஒரு அறிவு அல்லது அதை தாங்கிக் கொள்ளும். சரி, நோய் எப்படியும் குணமாக மறுபடி சொல்லுவாங்க, வந்தது போய்த்தானே ஆகணும். ஒருத்தர் கேட்டாரு, சாமி இத்தனை வருஷமா அந்த நோய் எனக்கு போகலையே, எப்ப போகும்? கண்டிப்பா போயிடும். எப்ப சாமி? நீ போனா போயிட முடியாது, போய்த்தானே ஆகும். அந்த நோயை நீ ஏற்றுக்கொண்டால், தாங்கிக் கொண்டால், இருக்குது இருக்கிறதுக்கு என்ன அந்த அந்த நோய் இருக்கும், அது உனக்கு துன்பமாக இருக்க. வலிச்சா துன்பமா? வலிய கூட ஒரு சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். வலிய கூட என்ன எனக்கே நான் வந்து வலி வலிக்குது, மயக்கம் வருது, ஆக்சிடென்ட் ஆன போது வலிக்குது, அப்படி வீங்கிட்டே போகுது. அப்புறம் பாக்குறாங்க நல்லாத்தான் வலிக்குது, அப்புறம் பார்த்தா அப்படியே மயக்கம் வருது எனக்கு. அப்பதான் மறுபடியும் சொன்னது ஞாபகம் வந்து, ஓ வலி ஒரு லிமிட்டுக்கு மேல போனா இதுக்கு மேல தாங்க முடியல, எனக்கே தோணுது, ஐயோ ரொம்ப வலிக்குதேன்னு நினைக்கிறேன், உடனே அப்படியே மயக்கம் வருது. அப்ப என்ன அர்த்தம்? மயக்கம் வந்துச்சுன்னா வலி தெரியாது. தாங்க முடியாத வலி வந்தா அப்படி சொல்றான். ஆனா இப்ப தாங்க முடியாத மாதிரி வலி வரும்போது உடனே அந்த இயற்கை என்ன பண்ணிடுது? இறைவன் மயக்கத்தை கொடுத்துட்டான். அப்ப இவன் மனசுக்கு வலி இல்லையே. அப்போ முன்னால வலிச்சுத மயக்கம் வர்றதுக்கு முன்னால அது நீ தாங்கிட்டு தானே இருக்கிற. மகிழ்ச்சி சொன்னான், நோய் வந்து வலிக்குது, மகிழ்ச்சி எனக்கு இதை தாங்க முடியல அப்படின்னு சொன்னபோது என்ன சொன்னாருன்னா, நீங்க பொய் சொல்றீங்க, இல்ல சாமி தாங்க முடியல. முடியலன்னா மயக்கம் வந்துருக்குமே, வரல இல்ல, அப்ப நீங்க தாங்குற அளவுதான் மனசு ஏத்துக்கல. ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்கு, நோயை நினைக்கும் போதுதான் அவருக்கு துன்பமா இருக்கு. நோயை நினைக்கல, ஒரு நோய் இருக்குது, சாப்பிட முடியல, சர்க்கரை வியாதியே இருக்குது, இன்னும் நல்லா சாப்பிட முடியாதே, பண்ண முடியாதுன்னு வருத்தப்பட்டு இருக்கிறாரு. சர்க்கரை வந்தா பின்னால பிபி வரும், பிபி வந்தா ஏதாவது உறுப்பு கெட்டு போயிடும், சீக்கிரமா போயிடுவோம்னு தெரியுது. அதை நினைக்கும் போதுதான் கவலையா இருக்குது. ஆனா இன்னைக்கு டிவியில ஒரு அருமையான காட்சி, அதை பார்த்து ரசிக்கும் போது ஞாபகமே. அப்ப அந்த ஒரு மணி நேரம் அந்த இன்பத்தை, புலன் இன்பத்தை அனுபவிக்கிற, அது பொருளோடு இன்பமா இருந்தாலும் சரி, பாலுறவு இன்பமா இருந்தாலும் சரி, எந்த இன்பத்தை அனுபவிக்கும் போதும் இந்த நோய் நினைவுக்கு வருதா? வருதா? துன்பமா இருக்குமா? சரி, இது நான் சொன்ன சிற்றின்பம், நீங்க பார்த்து ரசிக்கிறீங்க, அது ஒரு இசை கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய ஒரு அபிமான நட்சத்திரம், அது ஒரு இசை, ஒரு நாதஸ்வரை, காரமுடிச்சு அருணாச்சலம் நாதஸ்வர இசை போட்டுருக்கு, ரொம்ப பிடிக்கும், எத்தனை முறை கேட்டாலும் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறோம். சிங்கார வேலனை தேவானு அது வாசிச்சா அப்படி இருக்கு. அப்படி கேட்கும் போது ஒரு நோய் துன்பம் தெரியும். யாருக்காவது தெரியும் சொல்லுங்க. நீங்க சாப்பிடுங்க, சுவையா சாப்பிடுறீங்க தீபாவளி பலகாரம், நோய் துன்பமா தெரியுதா? இல்ல பாலுறவு இன்பங்களை அனுபவிக்கிறோம், அப்ப இந்த நோய் நினைவுக்கு வருதா? துன்பமா இருக்குதா? அப்ப இந்த துன்பத்தை நீங்க தாங்கிட்டு தானே இருக்கிறீங்க, துன்பம் இல்லையே. சரி, இன்னொன்னு புலம் கடந்து சிந்திக்கிறீங்க, இந்த ஆன்மீக இந்த இயற்கையை பற்றிய கேள்விகள்
சிந்திக்கிற மனிதனுக்கு ஒரு 3 கேள்விகள் வரும். வாட், ஹவ், வை. என்ன, எவ்வாறு, ஏன். எதை பார்த்தாலும் ஏன் மழை பெய்ய சொன்னா பெய்ய மாட்டேங்குது, மழை வேண்டாம்னா பெய்யுது. ஏதாவது கேள்வி கேளுங்க. எதை பற்றி வாட் இட் இஸ், ஹவ் இட் இஸ். நான் ஏன் இப்படி இருக்கேன், அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் 5 வருடம் ஒரே மாதிரி இல்லை. எண்ணி பாருங்க. ஒரே மாதிரி மேடு பள்ளமா இருக்கிறதுனால ஊறும் போது இந்த 4 வருடம் ஒரே மாதிரி வருது. ஏதாவது இருக்க முடியும். இது ஒரே மாதிரி இருக்குதுன்னா யூஸா தான் இருக்கு. கேட்டார், மூக்கு ஏன் சார் வாய்க்கு மேல இருக்குது, எனக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். சளி பிடிச்சா வீடு வடியுது, தொந்தரவா இருக்குது, அதனால இந்த ஓரமா இருந்தா சௌரியமா இருக்குன்னு கேட்டேன். நான் சொன்னேன், சாப்பிடும்போது செத்து போயிடுவேன். அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? கெட்டு போன பொருளா இருந்தா நாட்டம் அடிக்கும்பா, அவனுக்கு பிடிக்காது. அது வாய்க்க கொண்டு போகணும்னா மூக்கு பக்கத்துல இருந்தா வாசனையை தெரிஞ்சுக்கிட்டு வேண்டாம்னு சொல்லிடும். குழந்தைகளுக்கே பாருங்க, நீங்க அவங்க ரொம்ப பிடிக்கும்னு இந்த பிரச்சனைக்கிட்டே இருக்கீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கு, சாப்பிட்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்துல கொண்டு போனவங்க மூழ்கு. அப்படி மூக்கு வாய்க்கு மேல இல்லைன்னா ஓரமா இருந்தா நீ கெட்டு போன பொருள் தெரியாம சாப்பிட்டு செத்து போவடான்னு. எங்க சார் எல்லாம் தெரிஞ்சுட்டு வரீங்க? இது மாதிரிங்க எல்லாரும் கைரேகையா ஒரே மாதிரி இல்லை. இப்ப பூமி, சந்திரன், கோள்கள் ஏன் ஒன்று சிறுசா இருக்கு, ஒன்றும் சிறுசா இருக்கு. சந்திரனும் சுத்துது, பூமியும் சுத்துதுங்கிறீங்க. ஆனா சந்திரனை எப்ப பார்த்தாலும் அங்க ஒரு பிகர் தெரியுது. ஒரு சொல்லுங்க பாட்டி வடை சொல்றான்றான், ஒரு நூல் நுக்கிறான்றான், ஒரு முயல் உட்கார்ந்துருக்குங்கிறான், ஏதோ ஒண்ணு தெரியுது இல்ல. அது எப்ப பாரு அதே தானே தெரியுது. சந்திரனை மறுபக்கத்துல என்ன இருக்கு, ஐயா அப்படிதான் இருக்குமா, சுத்துதான் சுத்த இல்லையா? எழுதுதான் எழுதுங்க. குழந்தை கேட்குது சூரியனை பார்த்தோன்னு, அம்மா அது என்னது சூரியன், எங்க இருந்து வருது, ஏன் முதல்ல சிவப்பா இருக்கு அப்புறம் வந்து சின்னதா இருக்குது, அங்க டிம்மா இருக்குது, இங்க பிரேக்கா இருந்தது, சாயங்காலம் ஏன் போகுது, காலையில ஏன் வருது, ஏன் உறக்கம் வருது, ஏன் விழிப்பு வருது, எத்தனையோ கேள்வி. வாட், ஹவ், வை, வாட் விலங்கு கேட்குமா? இது பேரு அடையாளம், 6வது அறிவு. இந்த 6வது அறிவுல இந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் பாருங்க, சந்தோஷமா இங்க உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப இங்க பாடம் நடத்துறோம், ஆன்மீக கல்வி. உங்களுக்கு ஏதாவது துன்பம் இருக்கு ஞாபகம் வருதா? இந்த அறிவுக்கு விருந்து, 6வது அறிவுக்கு விருந்து கிடைக்குது இல்ல, சிந்தனை விருந்து. சிந்தனை விருந்து, இந்த விருந்தை அனுபவிக்கும் போது உங்க உடல் பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை எல்லாம். அதாவது பிறகு மதத்தை விட்டு போறதுக்கு மனம் இல்லை. அது எல்லாருக்கும் இருக்கா? இந்த 4 வகுப்பு சூப்பர், ஒரே சந்தோஷம். துன்பம் தெரிஞ்சுதா? சரி, அதே மாதிரி அப்ப இது என்ன இன்பம்? ஒண்ணு தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு அனுபவித்த இன்பம் சித்த இன்பம். இது சிந்தனை 6வது அறிவு இன்பம். இது ஒரு இன்பம் இருக்குதுங்க. இந்த 6வது அறிவு இன்பத்துல சித்த இன்பத்துல 5, பேரின்பம் 2. ஒண்ணு இந்த வாட், ஹவ், வைங்கிற கேள்வி எழுப்பி விடை காண்பது. இன்னொன்னு எதையும் எதிர்பாராமல், பிறருடைய எதையும் எதிர்பாராமல் துன்பப்படுகிறவர்களுக்கு உதவும் அன்பு. பிறர்கள் துன்பத்தை போற்றி அவர்களை மகிழ்வித்து, அவன் நன்றி சொன்னாதான் அன்பு கிடையாது,
மகிழ்ச்சி இல்லை. அவன் நன்றி சொன்னாலும் சரி சொல்லட்டாலும் சரி. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதோ பேனா வேணும், பேனா இல்லை, தவிக்கிறாரு. என்னங்க பேனா நம்ம பையில இருந்து இதை எடுத்து கொடுக்குறோம். அப்போ ஒரு சந்தோஷமா எழுதுறாரு பாருங்க. அப்பதான் நமக்கு இன்பமா. திருப்பி கொடுக்கும்போது நன்றி சொல்லாம கொடுத்தா கூட சிலர் சொல்லலாம், கொடுத்தா நன்றி தேங்க்ஸ் கூட சொல்லுது. அவன் நிச்சயமா இன்பத்தை அனுபவிச்சிருக்க மாட்டான். கொடுத்தவன் வந்துட்டான் பாரு பேனா கொண்டு வரான், தனியா கொடுப்பானா என்னமோ அப்படின்னு மூடிய கல்பிக்கிறாரு. இவன் திருப்பி கொடுக்கும் போது நன்றி சொன்னாதான் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம். இல்ல அப்படி இல்லை. இல்ல நம்ம கொடுத்தவன் கிடைச்சோட சந்தோஷப்படுறான், அதை பார்த்து சந்தோஷப்படுறான். திருப்பி கொடுக்கும் போது நன்றி சொல்லாவிட்டால் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். சரி ஒருவேளை ஞாபகம் இல்லாம அவனே ஜோகுல வச்சுட்டு போயிட்டான், போறான், என்ன அவன் அதை கொண்டு போய் சந்தோஷப்படுவான்ல. அப்ப எனக்கு பேனா இல்லாம இருந்துச்சு, பேனா கிடைச்சிருச்சு, அவன் திருநவனும் சந்தோஷப்படுறான். புரியுதுங்களா? இந்த மொபைல் போன் ஒரு தரம் காணாம அந்த போனை யூஸ் பண்ண முடியாம ஒரு நம்பர்லாம் இருக்கலாம நீங்க கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா பிளாக் பண்ணிடலாம். நான் சொன்ன பிளாக் பண்ணாத சந்தோஷமா இருக்கு. அந்த போனை யூஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு சும்மா கிடைச்சது சும்மா கிடைச்சது சும்மா கிடைச்சது சந்தோஷம் பண்ணுவாங்க. அப்படியே பண்ணிட்டு போறாங்க. நான் அதை பிளாக் பண்ணா என்ன ஆகும், அதே யூஸ் இல்லாம போயிடுமே. வீட்டுல துணைவியாருக்கு ஒரு நாள் நாகப்பட்டினம் போயிட்டு வந்த போது ஃபாரின் சேரீ வாங்கிட்டு வந்தேன். அப்பதான் பல வருஷத்துக்கு முன்னாடி சீட்டோர்ல போர்ட்ல வரவங்கலாம் ஃபாரின் சேரீ வரும். அரசாங்கம் நடத்த போனாக்குள்ள வாங்கிட்டு வந்தேன். அப்படி கையில வச்சா கையில நிக்காதுங்க, அப்படி வடிவம் வடிக்கிறது. அப்படிப்பட்ட சேரீ கூட்டிட்டு வந்து அவங்க ஒரு கூடையில வச்சுட்டு சவுண்ட் பஸ்ல ஏறி ஓரம் தைக்கிறதுக்கு போயிருக்காங்க. அந்த போய் பார்த்தா புடவே தான். எனக்கும் தெரியாது. திரும்ப நான் வந்தேன், ஒரு மாதிரி இருந்தாங்க. என்னம்மா புடவை யாராவது சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஏன் கவலைப்படுறாங்க, புடவை போட்டேன். என்னப்பா இந்த புடவை வாங்குறதுக்கு முன்னாடி நீ புடவை இல்லாம இருந்தியா, புடவை போன பிறகு உனக்கு இப்போ புடவை இல்லையா? இருக்குது. அப்புறம் என்ன அப்படி இருந்து உனக்கு புடவை போச்சு, சரி போனா என்ன இருந்தா என்ன உனக்கு? நான் சொன்னேன், அதை எடுத்துட்டு போன ஜென்மம் அல்லது எவனோ திருடுனாலும் இங்க கொண்டு விட்டான், கம்மி விலைக்காக விட்டுருப்பான், அவனுக்கு ஒரு காசு கிடைச்சிருக்கும், வாங்கினவங்களுக்கு குறைஞ்ச விலையில புடவை கிடைச்சிருக்கும். அந்த அம்மா எவ்வளவு சந்தோஷமா கிடைக்கும், இந்த புடவை இவ்வளவு வரைக்கும் கிடைச்சது. அது ஒரு சீக்கிரம் தெரியாது, ஆயுளுக்கு தெரியாது. இப்ப நான் சொன்னேன், அந்த அம்மா என்னைக்கெல்லாம் சந்தோஷமா கட்டுறாங்களோ அன்னைக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சி அலை எங்க வரும்? இந்த நாய் மோப்பம் பிடிக்கிற மாதிரி யார் அதுக்கு சொந்தக்காரியோ உனக்கு வந்துடும்னா அது உனக்கு எவ்வளவு வாழ்நாள் முழுக்க உனக்கு புடவைக்கு கஷ்டமே இருக்காதுன்னு சொல்லிட்டேன். அவனுக்கு வந்த சந்தோஷம் இப்பவும் காசு போட்டேன். அப்ப நான் பாரு 300 ரூபாய் தான் நான் வாங்கிட்டேன். நான் 300 ரூபாய் கொடுக்குறேன். அடுத்த முறை போறப்ப நான் பணத்தை வாங்கிட்டு போய் இதே புடவை வேணா வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? கவலைங்கிறது என்ன? இது மாதிரி நாம பிறரை மகிழ்விப்பது. இந்த பைபிள்ல ஒரு கதை வரும். ஒரு பிஷப் வீட்டுல அங்க இருந்த ஒரு சர்வன்ட் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் திருடிட்டு போயிட்டான். காவல்துறையில கண்டுபிடிச்சாங்க. அதுல அது எங்க யாருடைய பிஷப் இருக்கு.
உடனே அந்த காவல்துறை அதிகாரி பிஷப்புக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க வீட்டுல இருந்து திருடிட்டு வந்திருக்கேன். அவன் திருடப்பா நான் தான் கொடுத்தேன். இது மாதிரி நீங்க பிறரை மகிழ்விப்பதில் ஒரு மகிழ்ச்சி அடையணும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்கு, சர்க்கரை வியாதின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அடிக்கடி மயக்கம் வரும், சோர்வா இருக்கும். ஏதாவது சாப்பிட்டா தான் தெம்பு வரும். ஆனா அவருடைய உயிர் நண்பர் ஒரு காலமாயிட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு. காலையிலே போய் அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணணும், இந்த உடம்பு அடக்கம் பண்ணணும், அதுக்கு என்னென்ன வேலை செய்யணும், இந்த குடும்பத்துக்காக நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இவர் எல்லா வேலையும் இவரே மீண்டும் செய்யறாரு. சாயங்காலம் அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகுதான் ஒரு மயக்கம் வருது. காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடல. அடிக்கடி ஏதாவது சாப்பிடுவார். ஏன் மயக்கம் வரல அவருக்கு? சர்க்கரை வியாதி எப்போது மயக்கம் வந்துருக்கணுங்க. அவர் இந்த உதவுவதிலே இன்பத்தை கண்டார். எல்லா வேலையும் முடிஞ்சது, அப்பா உட்கார்ந்த பிறகுதான் இந்த மயக்கம் வருது. அப்புறம் அவர் எதை நினைக்கல, ஏன் சொல்றேன்னா, பிறருக்கு உதவுவது, பிறரை மகிழ்வித்து தான் மகிழ்வது பேரின்பம். இது ஒரு பேரின்பம் மாட்டா. இப்ப நான் இதெல்லாம் பயிற்சி நடத்திட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாம் மகிழ்கிறீர்கள், எனக்கு அது இன்பமா இல்லையா? உங்களுக்கு கேட்பதில்லை பேரி, அறிவுல தெரிவு கிடைக்குது. நீங்களும் பேரின்பத்தில் இருக்கிறீங்க, நானும் பேரின்பம். இப்போ ஒண்ணு சித்திப்போம், இன்னொன்னு சரி. மொத்த நேரம் என்ன செய்வீங்க? காலையில எழுந்ததுல இருந்து இரவு உறங்க போற வரையில நீங்க ஒண்ணு சிற்றின்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அல்லது பேரின்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க மனம். அப்புறம் இரவு என்ன பண்ண போறீங்க? தூங்கிடுறீங்க. அப்ப பகல்ல சிற்றின்பத்திலேயோ பேரின்பத்திலேயோ மனம் கிளைத்திருக்கும் போது அந்த உடல் நோய் துன்பமாக உணரப்படவில்லை. வலித்தா கூட அந்த வலியை என்ன பண்ணிடணும்? பெயின் கில்லர் போட்டு தாங்குற அளவுக்கு குறைச்சிருக்கோம்ல. அப்ப தாங்குற அளவுல வலியை அழித்துக் கொள்ள முடிகிறது, அந்த நோயை தாங்கிக் கொள்ள முடிகிறது. சரி, இரவு 10 மணிக்கு திரும்ப படுக்கிறீங்க, 5 மணிக்கு எழுந்திருக்கீங்க. குரங்குக்கு துன்பம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? இப்ப சொல்லுங்க, நோய் துன்பத்தால் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? முடியாதா? சரி, வந்த நோயை போக்கிக் கொள்ள முடியுமா? முடியாது. ரசாயன குழப்பம் வந்ததுனால நோய் வருது, எல்லாருக்கும் தெரியும். பேருக்கு ஒரு நோய் இருக்கு, ரத்தத்துல ரசாயன குழப்பம், பிளட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சு. நோய்க்கு என்ன காரணம்? ஒண்ணு ரசாயன குழப்பம். அதனுடைய விளைவு என்னன்னா, காந்த உற்பத்தி குறைஞ்சிச்சு. பேட்டரியில கெமிக்கல் கெட்டு போச்சுன்னா மின்சார உற்பத்தி குறைஞ்சது. உற்பத்தி குறைஞ்சா உறுப்புகளுடைய செயல் இல்லைங்களா? அப்ப என்ன, நம்ம உடம்புல செல்லுக்கு என்ன வேலை? ஒண்ணு காந்த உற்பத்தி பண்ணணும், இன்னொன்னு கழிவுகளை வெளியேறு. இந்த 2 வேலை தான். மகிழ்ச்சி அருமையா சொல்றாங்க. எவ்ரி செல் இஸ் a corporation. கார்பரேட் சுத்தம் பண்ற மாதிரி சுத்தம் பண்ணி எவ்ரி செல் இஸ் a generator of bioenergy. அதனால காய்கறிகள் வருது. இப்ப நோய் என்ன? ஒண்ணு ரசாயன குழப்பம். அந்த இதுக்கு காரணம் என்ன? அழுத்தம் குறைஞ்சதுக்கு, உற்பத்தி குறைஞ்சு போனதுக்கு ரசாயன குழப்பம் காரணம். இந்த ரசாயனத்தை என்ன பண்ணணும்? இந்த ரசாயன குழப்பம் எதனால வந்தது? உணவு, உழைப்பு, உறக்கம்,
உடல் உறவு, எண்ணம், சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம் மோதல், கோல்மை சஞ்சாரம், கருவமைப்பு காரணமாக தானே ரசாயன குழப்பம் வருது. அப்ப என்ன செய்யணும்? கருவமைப்பு காரணமா வந்ததுன்னா இருவண்டி நல்லதை செய்யும். கோள்களுடைய அலை வீச்சுல ரசாயன குழப்பம் வந்ததுன்னா அந்த கோள்களோட ஒரு உயிர் கலப்பை ஏற்படுத்திங்க, ஒத்து போயிடும். சுற்றுப்புற சூழல் அது வந்து தாங்கும் சக்தியை கூட்டிக்கணும். சந்தர்ப்ப மோதல் ஏற்படாம பார்த்துக்கணும், விபத்துக்கள். அடுத்து என்ன செய்யணும்? உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உணவு, எண்ணம். இதுல அளவு முறை இருக்காது. அதுல உணவுல வேண்டிய சத்துக்களை பெற முடியல, மருந்தா சாப்பிட. அதுக்கான மூலிகைகள் அதை விட மேலாக ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. இந்த உணவுல இருந்தும் மருந்துல இருந்தும் நமக்கு கிடைக்க வேண்டிய ரசாயனங்களை வித்துக்குழம்பை சேமித்து அமுத ரசமாக மாற்றி அனைத்து ரசாயனங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் சித்த மருத்துவர்கள் சித்த மருந்து கொடுத்தாலும் சாம்பத்திய ஒரு பத்தியம்னு வச்சாங்க. புரிஞ்சு போச்சா இல்லையா? இப்ப எனக்கு வந்திருக்கிற நோய, ரசாயன குழப்பத்தினால் வரக்கூடிய நோய நான் ரசாயன குழப்பத்தை சீர் செய்து அந்த காந்த உற்பத்தியை கூட்டிக் கொள்ள முடியுமா முடியாதா? அப்படி எனக்கு கவலைப்படணும். முடியும். அப்ப இந்த நோயை போயிட்டு முடியலையே, முடியாதோ, வந்துருச்சே, ஏன் கவலை முடியும்? இப்போ ஒரு ஆடையில ஏதோ ஒரு அழுக்கு பட்டுச்சு, ஆனா இப்பதான் ஒரு பூ சட்டை ரொம்ப விரும்பி 4 கடை ஏறி போட்டு போட்டு பார்த்து சில சட்டை வாங்கினேன், அதுல இந்த சட்டை தானே எனக்கு சூட்டபிளா இருக்கு, வாங்கிட்டு வந்தோம்ல. ஒரு நாள் போட்டுட்டு எங்கேயோ போட்டு விட்டோம், ஜோதிட போயிட்டு வந்தது தலைவச்சாலைக்கு ஏதோ ஒரு அழுக்கு. என்னடா இது அழுக்கு? ஒருவேளை கரையா இருக்குமோ? கவலை வந்து வீட்டுல சொல்றாங்க, பார்க்கலாம், நம்ம வீட்டுல இருக்கிற இதை போட்டு பார்க்கறது, சோப்பு இதெல்லாம் போட்டு பார்ப்பாங்க, இதெல்லாம் போட்டு பண்ண உடனே சரியா போச்சு. அப்பா கவலை இல்லப்பா, எனக்கு அந்த அனுபவம் உண்டு. எல்லாருக்கும் வரும். கவலையை ஒழிக்க முடியுமா? முடியாது. போக்க முடியும் இல்ல. அப்பவே சொல்றாங்க, இது ஒண்ணு நீங்க இது வாழைக்கார இல்ல போயிடும், அப்பவே கவலைப்படும். டீ கொட்டிடுச்சு, உடனே கழுவுனா போயிடுது, கழுவாம விட்டா கொஞ்சம் கரை. அந்த கரை போகலன்னா அதையும் தேய்ச்சா போகும், துணி கிளீன். அப்புறம் அந்த இடத்துல கொஞ்ச நாள்ல கிளீன். எந்த ஒரு துன்பத்தையும் இந்த நோய் வந்து சரி பண்ண முடியுமா? முடியாது. சரி, கழிவுகள் தேங்கிடுச்சு. ஒண்ணு ரசாயன குழப்பம் காரணமாக கழிவு இந்த இயற்கையா இருக்கக்கூடிய கழிவை விட அதிகமா போச்சு. யூஸ்வலா நம்முடைய சாப்பாட்டுல உண்ட உணவுலதான் மலம், மூத்திரம், அதாவது திடக்கழிவு, திரவ கழிவு, வாயு கழிவு, அணுக்கழிவுன்னு 4 கழிவு, 4 வகையில கழிவுகள் வெளியே. அது இப்போ ஒரு 100 யூனிட் சாப்பாடு சாப்பிட்றோம், அதுல 30 யூனிட் கழிவு இது இயல்பா இருக்குது. அப்ப 70 யூனிட் உருவாங்கிடும் சத்துக்களா, 30 யூனிட் தான் கழிவு வரும். நம்ம ஒழுங்கா சாப்பிட்டா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தரக்குறைவானது. அதுல 50 யூனிட் தான் சத்து இருக்குது, 50 யூனிட் கழிவு இருக்கு. ஆனா எங்கிட்ட உடம்புல இருக்கிற காந்த சக்தி இந்த 30 யூனிட் தான் வெளியேற்றும். நான் கழிவு அதிகப்படுத்திட்டேனே, அப்போ 20 யூனிட் என்ன ஆகாதுங்க, வெளியேற. அப்ப கழிவு செல்லுல தேங்கினா என்ன ஆகும்? செல்லு கெட்டு போயிடும்.
வீட்டுல கிச்சன் வேஸ்ட் இருக்கு, பக்கெட்ல போட்டு வைக்கிறீங்க, அது அண்ணனைக்கு கொண்டு புத்தகத்துல போடணும் இல்லையா? ஏதோ அவசரத்துல வெளியூர் கிளப்பிட்டீங்க அம்மா வீட்டுக்கு, ஒரு வேகத்துல குப்பை கொட்டாம போயிட்டோம், குப்பை கொட்ட தான் வந்தோம், வந்த வேலையை செய்யாதனால போயிட்டோம். திரும்ப வந்தா வீட்டை திறந்த உடனே அது சொல்லுது, என்ன விட்டுட்டு போயிருக்கீங்க சொல்லுது. அப்படி வாங்கல கெட்டு போயிட்டு இப்ப அதுல மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தாங்க, என்ன இருக்கும் தெரியல. நமக்கு குழந்தைகள் கூட சொல்லுவாங்க, பெரியவங்க சின்ன குழந்தைகள் அவருடைய மலமோ மூத்திரமோ அபான வாயுவோ ரொம்ப துர்வாசனையா இருந்தா என் பிள்ளைக்கு உடம்பு கெடுத்து உடனே அதுக்கு மருந்து எல்லாம் கொடுத்து பண்ணி அதை வயிற்ற கிளீன் பண்ணி செய்யறோம்ல. ஏன்னா எப்ப நாட்டம் வருதோ அங்க உள்ள கெட்டு போச்சுன்னா, கெட்ட பொறுத்த நோய் வருமா வராதா? அந்த நோய் கிருமிக்கு பேரு தான் வைரஸ். நுண்ணுயிர்கள்ல ஒண்ணு வைரஸ், இன்னொன்னு பாக்டீரியாஸ் ஆர் குட், வைரஸ் ஆர் பேட். ஒரே வார்த்தை. நிறைய பேர் தப்பு தப்பா சொல்றாங்க. வெளியில இருந்து ஒரு கெட்ட பொருள் உள்ள வரலாம், ஆனா அதை அதை நச்சுத்தன்மையை முறித்து அதை கழிவுப் பொருளா மாற்றுகிற WBCன்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல, வெள்ளை அணுக்கள், அது உள்ள இருந்தா உங்களுக்கு என்ன கவலை? எவ்வளவு கெட்ட பொருள் உள்ள போனாலும் நச்சுத்தன்மையை முறித்து விடும். அப்புறம் நல்லா தெரிஞ்சு போச்சு, எனக்கு நோய் வந்துருக்குதுன்னா கழிவு ஒண்ணு அதிகமா போச்சு, அல்லது அதை வெளியேற்ற காந்த அழுத்தம் குறைஞ்சி. இப்ப ஒரு பைப் இருக்குது, அது ஏதோ தண்ணி போடுறது அடைச்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பண்ணா புஷ் பண்ணி விடுது, அவ்வளவுதானே? குத்தி விடுவீங்க, அது தண்ணியவே நீங்க குத்தி விட்டு அழுத்துனீங்கன்னா அந்த பிரஷர்லயே என்ன ஆயிடுதுங்க, என்ன அடிச்சுட்டு போயிடுது. அந்த பிரஷர் கொடுக்கிற பயிற்சி தான் உடல் பயிற்சி, வேற ஒண்ணும். வீட்டை டெய்லி சுத்தம் பண்ணணும்ல, கிச்சனை டெய்லி சுத்தம் பண்ணணும்ல. உங்க செல்லு பண்ணி சுத்தம் பண்ண மாட்டேங்கிறீங்க, வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணா போதும் தான். ஏன்னா எனக்கு அப்பதான் டைம் கிடைக்குது, அப்படிதான் வாரத்துக்கு ஒரு நாள் உடற்பயிற்சி செய்யறாங்க. டெய்லி சாப்பிடுறேன். நான் கேட்கிற கேள்வி சரி, எத்தனை நாளைக்கு உடற்பயிற்சி செய்யணும்? சாப்பிடுற அன்னைக்கு எல்லாம் செய்யும். நீ சாப்பிடலன்னா அது உனக்கு கல்வி ஏது? இப்படிதானே இல்லையா? இப்ப சொல்றேன், இந்த அறிவு இருந்தால் உடல் நன்மைதான் பெரிய கவலை. இப்போ கவலையில பெரிய கவலை என்னங்க? உடல்நல பிரச்சனை பெரிய பிரச்சனை. அதனால ஒருத்தர் பார்க்கும்போது என்ன, ஒரு பொருள் பிரச்சனை வந்தா கூட காசு போனா சம்பாதிக்கலாம், உடம்ப கவலை. சொத்தை வித்தாங்க காப்பாத்துறீங்கல்ல வைத்தியம் பண்ணி. எதுக்கு முக்கியத்துவம்? நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம், ஏதாவது போன்ல பேசுறோம், நலமா இருக்கீங்களான்னா அவங்க பொருள் பிரச்சனையோ உறவு பிரச்சனையோ பற்றி சொன்னா கூட அவ்வளவு கவலைப்பட மாட்டோம். என்ன பொருள் பண்ண சம்பாதிக்கலாம், இல்ல மாமியார் பெரிய பிரச்சனையா இருக்குது, அப்ப கூட நம்ம என்ன சொல்லுவோம்? ஏமா மாமியாருக்கு என்ன வயசு, என்ன அது 65 பக்கம் ஆச்சு, அப்படியே கவலைப்படுற. என்ன அர்த்தம்? கொஞ்ச நாளைக்கு பொறுமையாகுது. அப்படியா சொல்றோமா இல்லையா? அது சரி, இது உறவு பிரச்சனை, கணவன் மனைவி கூட பிரச்சனை இருக்குது, பொறுமையாயிருமா? நல்லா தானே இருந்தாரு. ஆமா, அப்புறம் என்ன ஏதோ தற்காலிகமா நல்லா இருக்க, மனிதன் மாறுவான். நீயே சொல்லுவ, நினைச்சு பாருங்க, இப்படி ஆயிட்டாரு, கூட நல்லா மாறிட்டாரு சொல்லுவ. நீ
மனிதன் மாறுவான் இல்ல. ஆனா அதனால பொருள் பிரச்சனையவோ உடல் உறவு பிரச்சனையோ சொல்றான். என்ன மாமியார் அன்பா இல்லை, அவ்வளவுதானே, என்ன உனக்கு கெட்டு போச்சு, திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. திட்டினது என்னைக்கு திட்டினாங்க? நேற்று காலையில திட்டி இருக்கிறாங்க. என்னைய யாரு சொன்ன? இப்பதான் நாத்தனா சொன்னாங்க. நேற்று திட்டினது நீ திட்டினது தெரியாம போயிருந்தா அப்பதான் நான் கவலைப்பட மாட்டேன். திருமுறை தெரியாதுன்னு நினைக்கிறேன். காது செவுது யாரும் உனக்கு சொல்லல. என்ன திட்டினதுல பாதிச்சிருந்தா, நேற்று காலையில் திட்டினாங்க, உனக்கு ஏதாவது உடம்பு வலிச்சுட்டா, இல்ல ஏதாவது பொருள் நஷ்டம் ஏற்பட்டு போயிட்டா, உனக்கு கிடைக்க வேண்டிய மக்களுடைய உதவி கிடைக்காமல் போய்விட்டதா? பொருள் இழப்பு, உடல்நல இழப்பு, பொருள் இழப்பு, உதவி இழப்பு போட்டா சொல்ல ஒண்ணும் இல்லை. அப்புறம் என்ன கவலைப்படுற? இந்த மனநிலை. அப்ப உறவு பிரச்சனையில வீசிடலாம், ஒரு செகண்ட்ல போய்க்கலாம். பொருள் பிரச்சனையில இருக்கும், கடன் வாங்குவாங்க, நாமளே கடன் கொடுப்போம், ஒரு நாள் திருப்பி இல்ல கடனே கொடுத்தோம், நகையே வச்சோம், அப்படியே போச்சு. வட்டி அதிகமாகி ஏலம் போட்டு குடிச்சுட்டான், போனா போயிட்டு போது போ. இவ்வளவு நாள் நீ நகை அடகு வைக்க 3 வருஷம் ஆச்சு, இப்பதானே ஏலம் போயிருக்கு. 3 வருஷமா சந்தோஷமா தானே இல்ல? 3 வருஷமாவும் நகை உங்ககிட்ட இல்ல, அது இல்லாமலே சந்தோஷமா தானே. இப்ப ஏலம் போச்சு, நீ வாங்க வேண்டிய பணம் முதல்ல வாங்கிட்ட. இனியும் உனக்கு நகை வரப்போறது இல்லை. அன்னைக்கு இவ்வளவு 3 வருஷமா நகையை அடமானம் வச்சுக்கிட்டு சந்தோஷமா தானே இருந்த. அதே மாதிரி இப்பவும் இருந்துட வேண்டியது. நீ மகன் நகை போச்சு, நகை போச்சு, நகை போச்சு. நகை போனா அப்புறம் பீச்சி தான் வரும். உண்மையா இல்லையா? நான் இப்ப சொல்றதுங்க பிராக்டிக்கல். சும்மா நீங்க கவலை இல்லாம வாழலாம். கவலை ஒழித்தல், மகிழ்ச்சி சொல்லு, கவலை ஒழித்தல் இதுதான். இப்படி புரிஞ்சுது. ஆனால் நோய் நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சரி ஆகும், ஆகாமலும் போகலாம். அந்த ஊனம் மரக்கால் வச்சு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட வேண்டியது வந்தாலும் வரும். நோய் இருக்கிறது எப்ப நீங்க தெரியாது, துன்பம் தான். உடல்ல வந்த சில பாதிப்புகளை அவ்வளவு சீக்கிரம் நாம போக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி இந்த ஞானிகள் மாதிரி எப்பவுமே ஒண்ணு பேரின்பம் அல்லது சிற்றின்பம் அல்லது உறங்குறது, இப்படி ஏதாவது இருக்க முடியுமா? யார் இருக்க முடியும்? ஞானிகள் தான் இருக்க முடியும். ஞானம் பெறாதவங்க எல்லாம் உடல்ல நோய் வந்தால் துன்பப்பட்டுத்தான் தீருவாங்க. அதை நீங்க எப்படி என்ன அறிவுரை சொன்னாலும் கவலைப்படாது, கவலைப்படாது. அவர் சொல்லிட்டு போயிட்டார், எனக்கு கால் போட்டேன், எனக்கு கண்ணு போட்டேன், சாப்பிட முடியாம போட்டேன், ரொம்ப விரும்பி இருக்குல்வா சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் அதை வாங்கிட்டு வருவாங்க. நீங்க ஞானம் பெறாதவர்களுக்கு அவங்க பொருள் பிரச்சனைகளிலிருந்து துன்பத்தை கூட மாற்றிடலாம். உறவு பிரச்சனை துன்பத்திலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். நான் உடல்நல பிரச்சனையை மாற்றிக்கொள்ள முடியாது. யாரால முடியும்? ஞானிகளால் முடியும். இப்ப ஞானிகளுக்கு அந்த பொருள் பிரச்சனையோ உறவு பிரச்சனையும் வராது, உடல்நல பிரச்சனையும் துன்பமா இருக்காது.
அது மட்டும் இல்லை, அவர்கள் நினைத்தால் அந்த நோயை கூட என்ன பண்ண முடியும், குணப்படுத்திக் கொள்ள முடியும். அது கருமூலமாக வந்திருந்தால், கர்ம வினைகள் முன்ஜென்ம வினையாக வந்திருந்தால் ஞானிகளாரையும் ஒன்றும் பண்ண முடியும். என்ன அனுபவிச்சுதான் செய்யலாம் சொன்னாங்க. ஐவத்துத்தான் சொல்லுது, சஞ்சித கர்ம வினைப்பதிவை ஞானிகளானாலும் அனுபவிச்சுதான் செய்யணும். ஆனா அவங்க அந்த அறிவுல உயர்ந்ததுனால அந்த துன்பத்தை என்ன பண்ணுவாங்க, தாங்கிக் கொண்டு இருப்பார்கள். எல்லா ஞானிகளும் சொல்லணும். ரமணருக்கு வந்தது, ராமகிருஷ்ணனுக்கு வந்தது. அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, என்னுடைய கர்மம். ஏன் ஞானிக்கு வந்தது? ஞானி ஆனாலும் வரும். மதுரை சொல்லிருக்கேன், ஞானிகளையும் நோய் தாக்கும். ஆனா அவங்களுக்கு தெரியும், இந்த நோய் வந்து நான் அனுபவித்தாத்தான் இந்த ஜென்மத்தோட எனக்கு வினைப்பதிவு கழிகிறது. இல்லை என்றால் இந்த சஞ்சித கர்ம பாவத்தை போக்குவதற்கு எனக்கு பிறவி தொடர்ந்து விடும். ஆகையால் நான் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இலங்கையில ஒரு முறை போன போது யாழ்ப்பாணம் இந்த வார் முடிந்த உடனே, அப்போ யோகர் சுவாமிகள் அப்படின்னு அந்த நாட்டுல ஒரு பெரிய மகான் இருக்கார், யோகர் சாமி. அவருக்கு தமிழ்நாட்டுல எல்லாம் நிறைய அன்பர்கள் உண்டு. அவரை வணங்கக்கூடியவங்க. இந்த ஆசா ஞான சம்பந்தம்லாம் அங்க வருவார். அவரை பற்றி புக்கெல்லாம் எழுதியிருக்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருந்தார். யோகர் சாமி படிச்சு அதெல்லாம் வாழ்ந்திருக்கிறார். ஒரு நோய் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ரொம்ப அற்புதங்கள் நடந்திருக்கு. ஒரு நோயாளி அவரை வந்து சும்மா பார்த்துட்டு போனா போதும், அவன் மனதில் நினைச்சுட்டா போதும், அவருக்கு பார்ப்பார். அவ்வளவுதான், பார்ப்பாராம் அவரை பார்வைதான். ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வேணுமோ அதை நினைச்சுக்கிட்டு போய் நீங்க அவரை பார்க்கணும். அவர் உங்களை பார்த்துட்டாருன்னா உங்க பிரச்சனை புரியும். அது நோயா இருந்தாலும் சரி, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை. ஆனா அது கூட சஞ்சித கர்ம வினை பிரிவா இருந்தா என்ன ஆகாது, அவருக்கும் போகாது. அது தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா நம்ம நாட்டுல ஒண்ணு நடந்தது, ஒரு ஆனந்தா. அந்த ஆனந்தா நிறைய பேருக்கு நோய் குணப்படுத்தினார். பிறருடைய நோயை குணப்படுத்த முடியல. அவன் தான் அவரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணான், இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு என் நோயை குணப்படுத்தலையே. ஆனா அந்த ஆனந்தா என்ன சொல்லியிருந்தாரு, ஆசிரமத்துல போய் சேவை செய்யுங்க. எல்லா நோயையும் எந்த ஞானியாலும் எந்த மகானாலும் குணப்படுத்தி விட முடியாது. சஞ்சித கர்ம வினை பதிவாக இருந்தால் அது அவன் ஊர்வனை உறுத்தி வந்து கைவிட்டுட்டான். அது மாதிரி இந்த யோக சுவாமிகளுக்கு கடைசியில நோய் மருத்துவமனையில கொண்டு சேர்த்துட்டாங்க. அவர் அங்கேயே சொல்ற, இதுக்கு வீணா எனக்கு வைத்தியம் பண்ணு. மகிழ்ச்சியாதான் சொன்ன, ஒண்ணும் வேண்டாம், எனக்கு வைத்தியமே வேண்டாம்னு சொன்னாரு. நாம தான் தாங்க முடியாம நம்ம அப்பா நம்ம கண்ணுனால ஒரு உடல் தொந்தரவுல கஷ்டப்படும் போது நம்ம எப்படியாவது சொல்லி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து பண்ணிடுறோமா இல்லையா? நமக்கு தெரியும் வேலை முடியாதுன்னு தெரியும். புரியுதுங்களா? என்ன பண்றோம், கொண்டு போய் சேர்த்து. அது மாதிரிதான் மகிழ்ச்சி நடந்தது. ஏன்னா நிறைய பேரு ஒரு கேள்வி மனசை வச்சுக்கிட்டே இருக்கு. எங்க அப்பாவுக்கு ஒரு உடல் தொந்தரவு வந்தது, ஒரு வாரம் தான் வந்தது. அவரே சொல்லிட்டார், வேண்டாம் எனக்கு வைத்தியம் பண்ணாத, எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு நீ சாப்பிடவே முடியலையே, சாப்பிடவே மனம் இல்லையே, எனக்கு வைத்தியம் பண்ணி என்ன பண்ண போற? நான் போற நேரம் வந்து நிறைய அப்பா ஒரு வைத்தியம் பண்ணல, 3வது நாள் அவ்வளவு. அது மாதிரி அது
அவங்கவுங்க அனுபவிக்க வேண்டியது. அப்போ அதனால சொல்லுவாங்க, ஒருத்தர் கடைசி காலத்துல மரணத்தில் தருவாங்க ஒரு நோய் துன்பத்துல அனுபவிச்சு மரணம் வருதுன்னா அவர்கள் கொண்டு வந்த செஞ்சிட தர்மத்தை அவர்களே அனுபவித்து தீர்த்து விடுகிறார். அப்போ நம்ம வீட்டுல நம்ம அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ வயசானவங்க துன்பப்படுறாங்க. நாம அவங்களுக்கு என்ன செய்யணும்னு அவங்களை வெறுக்கவோ அவங்களை குறைப்பல்லவோ துன்புறுத்தவோ கூடாது. நாம அவர்களுக்கு பணிவிடை செய்யணும், உதவணும். அவங்களுடைய துன்பத்தை வேணா குறைக்கலாமே தவிர, அதுவும் ஏதோ உதவிதானே தவிர அவங்கள அனுபவிக்கிறத குறைக்க முடியாது, அது போக்க முடியாது. மதுரையில ஒரு நாள் ஒருத்தர் கேட்கிற தனி ஒருத்தர் ரொம்ப நாளா படுக்கையிலே இருக்கிற, யாருக்கும் தொந்தரவாரு, உடல் கழிவுகள் எல்லாம் படுக்கையிலே போகுது, எங்கேயும் வெளியூருக்கு போக முடியல, அவரை போட்டுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போயிடும், சீக்கிரம் போயிடும், எப்படித்தானே போகும், கணக்கு தீர்ந்தா போயிடும். அனுபவிக்க வேண்டிய கணக்கு, சஞ்சித கர்ம கணக்கு. 6 மாசம் அனுபவிக்கணும்னா 6 மாசம் அனுபவிச்ச பிறகுதான் நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அந்த யோக சாமிகள் சொல்றாரு, ரமணர் ராமகிருஷ்ணர் இந்த மாதிரி யாருக்கும் வந்துருப்பா, எனக்கும் என்னுடைய சஞ்சித தர்மத்தை நான் அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய நேரம் என்ன விட்டுருங்க. ஜோதிட சாஸ்திரம், மருத்துவ சாஸ்திரம் சொல்லுகிறது, அப்படி ஒருத்தருக்கு சஞ்சித கர்மத்தினால வந்த நோயை நான் குணப்படுத்தியே தீர்வேன் என்று ஒரு வைத்தியம் முயன்று அந்த நோயை குணப்படுத்த முன் வந்தால் அந்த நோயை வைத்தியம் தான் வாங்கிட்டு சாஸ்திரம். அதனால கர்ம வினைகளால், சஞ்சித கர்ம வினைகளால் நோய்வாய்ப்பட்டு துன்பப்படுத்துபவர்களுக்கு நீ வைத்தியம் செய்யாதே என்று மருத்துவ சாஸ்திரம் சொல்வதாக நான் மருத்துவர் சொல்ல கேட்கிறேன். பாருங்க, செஞ்சு பாருங்க. இதே மருந்து இந்த தொந்தரவுக்கு அவருக்கு கொடுத்த குணமாயிருச்சு, இவருக்கு கொடுத்த குணமாயிருச்சு, அவங்கள வந்திருப்போம். ஏங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்களா நல்லா போச்சு, எனக்கே நல்லா ஆகல. அது பிராரப்த கர்மம். இது நீங்க கவலை இல்லாமல் வாழணும்னா இந்த அறிவு நிலையெல்லாம் இப்பதான் கரெக்டாதான் வந்துருக்கு யோக சாமி. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நமக்கே ஒரு நோய் தொந்தரவு எல்லாம் வருது, நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? இதுல நான் தாங்கிட்டு தானே இருக்கிறேன். அப்ப நான் அது ஞானிகளா இருந்தா எப்படி இருக்கலாம்? இந்த வலியை கூட ஆனா எப்படி வலிக்கிறது? அதனால ஒரு கதை சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு நிறைய துன்பம் இருந்துதான், துன்பம் ஒரு நாள் வெளியே போயிடுச்சான். அப்ப இன்னொருத்தருக்கு இருந்த துன்பம் அவரை கேட்கல, என்ன இவ்வளவு நாள் அவருக்கு இருந்திய என்ன இப்ப வந்துட்டாருன்னு. அவன் என்னை ரசிக்க தொடங்கி விட்டான். பாருங்க, துன்பம் வந்தால் சிரிக்க சொன்ன மாதிரி இங்க சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சில பெற்றோர்கள் எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சு நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு மரணம் வரும், அவங்க பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா எப்ப நல்லா இருக்குன்னா அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கு உதவும், அவங்க துன்பத்தை அனுபவிப்பாங்க, இவங்க அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க,
எல்லா பணிவிடைகளையும் செஞ்சுட்டு இருப்பாங்க, மனமோன்னு செய்வாங்க, சந்தோஷமா செய்வாங்க. அப்பதான் இவங்க பாவம் போகுது. மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நாம எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை தாங்கிட்டு அவங்களை சுத்தம் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய நேரத்துல எல்லாம் பண்ணோம்னா அந்த புண்ணியம் செய்யறோம் பார்த்தீங்களா துன்பப்படுறவங்களுக்கு, அதில் நம்மிடம் இருக்கிற பாவம் கழிவு. அப்ப நமக்கு துன்பம் வருமா? இந்த கருத்து இருந்தா யாராவது பெற்றோர்களை, முதியவர்கள், தன் குடும்ப முதியவர்களை துன்பப்பட விரும்பமா? வீட்டுல வசதி இல்லை, சூழ்நிலை சரியில்லை, அப்பா அம்மாவை கவனிச்சுக்க முடியல, அதுக்காக வேண்டி வேணா நீ என்ன பண்ணலாம், முதியோர் இல்லத்துல கொண்டு. அதுவும் இன்னைக்குதான் முதியோர் எல்லாம் ரொம்ப நல்ல மாடர்ன் ஆயிடுச்சு. வீட்டை விட சௌகரியமா இருக்கு, நீ சொல்லலாம். அப்படி இருந்தா பரவாயில்ல, இல்ல முடியல கொண்டு போய் விட்டுட்டீங்க இல்லைங்களா? உங்க மனசு எப்படி இருக்கு? உங்க வச்சு காப்பாற்றி கூட முடிஞ்சு இருந்து கொண்டு விட்டீங்கன்னா பெரிய தப்பு தானே. முடியல முடியும், என்ன பண்ணிட்டீங்க? அப்ப இந்த அந்த வேதனை பண்ணுவாங்களா இல்லையா? என் பையனுக்கு முடியும், கொண்டு போட்டான், முடியாதுன்னா அப்ப அவனாலே முடியாது. ஒரு அம்மா சொல்றாங்க, ஏமா வந்து உட்காந்துட்டீங்க, என் பையன் நல்ல பையன் தாங்க, மருமதா வந்து சரியில்லை, நாங்க இருந்தா என் பையனை தான் படா படுத்துறான், அவன் அழுகுறான், எனக்கு தாங்க முடியல, அதனாலே நாங்க வந்து அவனால சந்தோஷம். இப்ப அந்த அம்மாவுக்கு யார் மேல வருத்தம் வரும்? மகன் மேலையா, மருமகா மேலையா? மருமகா பண்றது தப்பு தானே. இந்த விளைவு யாருக்கு வரும் பின்னாடி? இது மாதிரிங்க நமக்கு நோய் துன்பம் எப்படி வருது? உடல் நோய் அது எப்படி வராம தடுக்குகிறது? வந்த நோயை எப்படி போக்குறது? அத போற வரையில எப்படி தாங்கிக் கொள்வது? நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா இவ்வளவுதாங்க. இத பக்தி மார்க்கத்துல, ஞான மார்க்கத்துல என்ன சொன்னாங்க? இவ்வளவு நான் சொன்ன மாதிரி பக்தியில என்ன சொல்றான்? கடவுளே, எனக்கு இப்படி ஒரு நோயை கொடுத்த, நான் செஞ்ச வினைக்கு எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்த, அதை தாங்கிக் கொள்ளுகிற மன வலிமையை எனக்கு கொடு அப்படின்னு என் மனசுல நினைச்சிட்டான்னா அவனுக்கு என்ன ஆகுங்க? அது மட்டும் இல்ல, அங்க சொல்லுது தெய்வம் பக்தியில சொல்லுது, உனக்கு இந்த துன்பத்தை ஏன் கொடுத்ததுன்னா உனக்கு பின்னால ஒரு இன்பம் வரப்போகுது, அடுத்து வருவது இன்பம். அதனால இறைவா, எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்துட்ட, நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு தெரியும் எனக்கு பின்னால இன்பத்தை கொடுத்த, அந்த மகிழ்ச்சியில ஏற்றுக்கிறான். நிறைய பேருக்கு கல்யாணம் பேசி முடிச்சுட்டாலே கல்யாணம் ஆன பிறகு அனுபவிக்க போற இன்பத்தை நினைச்சு அதுக்கு முன்னாடியே சந்தோஷப்படுத்துவான். சிலருக்கு ஆன பிறகுதான் தெரியும், முன்னால கூட சந்தோஷமா தான் இருந்தது, நிச்சயம் பண்ணது இதுவரையில இருந்த சந்தோஷம் கல்யாணம் ஆன பிறகு இல்லை. இருக்காங்களா இல்லையா? நான் பேசுறது எல்லாம் உண்மையான சத்தியமான உளவியல் உண்மைகள். இதனால ஒவ்வொன்றையும் பாருங்க. அதனாலதான் பக்தர்கள் எப்படி இருக்கணும்னு பக்தி யோகத்துல இருக்கு. எங்க வியாசர் சொல்றார், பக்தி யோகத்துல பக்தன் எப்படி இருக்கணும். அதனாலதான் சொன்னா, அந்த பக்தன் எப்படி நினைச்சுக்குவான், துன்பம் வந்த போது செய்த பாவம் தீருதடா சிவகுணநாதா. துன்பம் வரும்போதே என் பாவம் எல்லாம் தீருதப்பா,
அதனாலதான் ஒரு பக்தன் பாடுறான், பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காது, செய்த பாவமெல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காது. ஏன்னா பாவம் தீரும் முன்னால நான் செத்து போயிட்டா அடுத்த பிறவியில அதை போக்குறது ரொம்ப கஷ்டம். சஞ்சித கர்மத்தை போக்குறது ரொம்ப கஷ்டம். பிராரப்த கர்மத்தையாவது கொஞ்சம் போட்டு அது புனிதப்பட்ட அழுக்கு மாதிரி இது கரையை அவ்வளவு சீக்கிரம் போக முடியும். போகும் கிழிக்கும். அப்ப இந்த பிறவில செஞ்ச பிராரப்த கர்மம் அடுத்த பிறவிக்கு சஞ்சித. அதனால சொல்றான் அந்த பக்தன், பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காது, செய்த பாவம் எல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காது. இருக்கிறாரப்பா, நான் அனுபவிக்கணும். கோடி வகை நோய் கொடையா பாடு பாருங்க. எத்தனை வகை நோய் கொடுக்கணுமா? கோடி வகை நோய் கொடையா சாகும் வரை அளவடையா. நான் அழணும், நான் அழுதுட்டே சாகணும். என் கணக்கு கோடி வகை நோய் கொடையா சாகும் வரை அளவுடையா, இப்பிறவி முடியும் முன்னே என் கணக்கை முடித்திரையா. அப்போ பக்தன் எப்படி நினைப்பான், எனக்கு நோய் வந்திருக்கு, அப்பா நான் நோய் என் பிள்ளைகளுக்கு வர, என் பிள்ளைகளுக்கு. அப்போ பக்தன் கூட எப்படி இருக்கலாங்க? சும்மா இருக்கும். ஞானியை போல இருக்க முடியாது, ஞானியை போல துன்ப உணர்வே இல்லாம இருக்க முடியாது. அது எப்படி இருப்பாங்க? இப்போ உடல் பிரச்சனையினாலதான் மிகப்பெரிய கவலை வருகிறது. ஒன்றும் சந்தேகம். இது நான் இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கிற கருத்து போதுமானது என்று நான் கருது. நிச்சயமாக கவலை இல்லாமல் இது என்ன வேணும்? ஒரு அறிவு தான் வேணும். நோய் வராமல் காத்துக் கொள்ளுகிற அறிவு, வந்த நோயை போற்றிக் கொள்ளுகிற அறிவு, அதை போகும் வரை தாங்கிக் கொள்ளுகிற மன வலிமை, அது ஒரு அறிவு தான், ஒரு அறிவு நிலை. இப்ப துன்பத்தில் நம்ம எதை காக்கிறது, எது காக்கிறது? அறிவு. நாம் வள்ளுவர் சொன்னார், அறிவு அர்த்தம் காக்கும் கருவி. சரி, இந்த அறிவை எப்படி பெறுவது? இந்த மனநிலையை எப்படி பெறுவது? அதுதான் இறைவனோடு இணைய வேண்டும், ஞானம் பெற வேண்டும். ஒண்ணு இறைவனை நம்பணும் பக்தியில, அல்லது இறைவனை ஒண்ணு பக்தியில இருக்கணும், அல்லது நீ ஞானத்துக்கு வரணும். ஆனா பக்தியில இருந்தாலும் என்ன ஆகாதுங்க, ஞான நிலை மாதிரி உனக்கு துன்பமே இல்லாத மனநிலை வாழ முடியாது. அப்ப எது உயர்வு? அதுக்குதான் வள்ளுவர் சொன்னாரு, தனக்கு ஓமை இல்லாதான் தாள் தேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. இப்போ மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாங்க, உடலுக்கோ மனதுக்கோ ஒரு சிக்கல் வந்தா காரணம் நம்முடைய அறிவு குறைபாடு, அஞ்ஞானம். வருகிற காலத்துல கூட்டுன்னு இருந்தா அதுக்கு ஒரு தாழ்வு இருக்கும். அப்ப அந்த காரணத்தை அறிவு, அதை போற்றிக் கொள்ளுகிற அறிவு தானே வேணும். அறியாமை தானே துன்பத்துக்கு. அதை நம்ம பதில் சொல்லியிருக்கிறேன். அப்போ இதுல அங்க சொல்ற 4 சொல்றாங்க. நோய் வந்தா அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதா, உடனடியாக தீர்க்க வேண்டியதா, தள்ளி போட வேண்டியதா, அலட்சியப்படுத்தப்பட வேண்டியது? அலட்சியப்படுத்த முடியுமா? முடியாது. நோய் வந்தா தள்ளி போட முடியுமா? ஆனா முடியும். எப்பன்னா நான் செய்ய வேண்டியது செய்கிறேன்,
எப்போ குணமாகுங்கிறது காலத்தாலும் ரிசல்ட் நாம தள்ளி போடுறது. வர வேண்டிய மருந்து சாப்பிடுறேன் தள்ளி போடுறது. அலட்சியம் பண்ண முடியாது, தள்ளி வேணா போடலாம் இல்லைங்களா? இன்னொன்னு உடனடியாக தீர்க்கணும், நோய் வந்தாலும் தீர்க்கணும், முயற்சி பண்ணலாம், முடியலன்னா தள்ளி போட்டு. இன்னொன்னு என்ன பண்ணலாம், ஏற்றுக்கொண்டுதான். இப்ப உடலுக்கு நோய் வந்தா 4 வழியில கவலையை ஒழிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஒண்ணு ஏற்றி தாங்கிக் கொள்வது, அது ஏற்றிக் கொள்வது, இன்னொன்னு தள்ளி போடுவது, உடனடியாக தீர்ப்பது, அதை செயல்படுத்த வேண்டியதா அனுபவித்து தீர்க்க வேண்டியது 4. சரியா போட்டா இப்போ இந்த மனநிலைக்கு வரணும். இது எப்ப வர்றது? இதுக்கு தான் ஒரு பயிற்சி கொடுத்துருக்கோம். அகத்தாய்வு தான் அகத்தாய்வு. இப்ப என்ன நடக்குது? இந்த மௌனத்துல இருந்து இப்ப இந்த கருத்து இப்ப நம்ம காதுக்குள்ள போயிருக்குது, கருமையத்துக்கு போயிருக்குது. அது ஒரு தரம் போனாப்புல எல்லாருக்கும் சரியா வந்துடாது. அது நீங்க உள்ள கொண்டு போகணும். அதுக்கு சுயமா சிந்திக்க. இப்ப நான் சொல்லுறதை கேட்டு சிந்திச்சிருக்கீங்க, கேட்டிருக்கிறீங்க, நீங்க சுயமா சிந்திக்க. அதுக்கு தான் மௌனம். இப்ப நான் இப்படித்தான் இந்த உடல் நோய் பிரச்சனையில இருந்து கவலை இல்லாம இருக்கிறதுக்கு அந்த கவலை இல்லாத மனநிலையை எப்படி அடையிறதுன்றத நான் என்னுடைய அனுபவத்துல பார்க்கல. இப்ப நான் அந்த நிலையில இருக்கிறேன். இப்ப நம்ம என்ன செய்யறோங்க, இந்த மௌனத்துல உட்கார்ந்து இப்படி சிந்திக்கணும். இப்படி சிந்திக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாது. இப்ப நான் உடனே சொல்லியிருக்கிறேன், எல்லாரையும் ஏற்றிருப்பீங்களா? சொல்ல முடியாது. ஏன் ஏற்றுக்க முடியலன்னா அந்த சிந்தனை திறன் இல்லை. நான் சிந்திக்கிற மாதிரி அதே மாதிரி அதுக்கு ஈர்க்கோலா அதே நிலைக்கு உங்களால் சிந்திக்க முடிஞ்சிருந்தா இப்பவே ஏற்றுருவீங்க. ஏன் முடியலன்னா அந்த மூளை செல்களுக்கு அந்த திறமை இல்லை. அந்த திறமை எப்படி கொடுக்கிறது? அதுதான் தவம். தவம் பண்ணணும், சிந்திக்கணும், தவம் பண்ணணும், சிந்திக்கணும். இதுதான் அகத்தாய்வு பயிற்சி. மதுரைக்கு அற்புதமா கொடுத்திருக்காங்க. எந்த அகத்தாய்வு பயிற்சியா இருந்தாலும் முதல்ல கொஞ்ச நேரம் தவம், அதிக நேரம் சிந்தனை. எந்த தலைப்புல எடுத்துக்கங்க, அதான் நம்மளோட பேட்டர்ன் மனவளக்கலையில. தவம் தற்சோதனை. தற்சோதனைன்னா நம்மை தன்னை தானே சோதனை செய்வது. அதாவது என்னுடைய அறிவின் தரத்தை நானே சோதனை செய்வது. சொல்லுவாங்க ஸ்டாக் டேக்கிங் பண்ண மாதிரி கணக்கு எடுக்கிறது. அப்ப தற்சோதனை வேற, அகத்தாய்வு வேறையா? இன்னும் ஒண்ணுதான். அகம்னா என்னங்க? கருமையை தரம். அகத்து அது உணர்வானே, கருமை அகம். அகத்துல இருக்கிறதா, அகப்பையில் இருக்கிறதா வரும் சொல்லுவாங்களே, கட்டியில் இருக்கிறதா வரும். அது மாதிரி அங்க நமக்கு என்ன இருக்குது? அகத்தாய்வுன்னா நல்லா புரிஞ்சுங்க. நம் அகத்தில் தரத்தை நாமே ஆய்வு செய்வது. அகம்னா உள்ளம். மதுரை சேர்ந்த 8 அம்சங்கள் சொல்லுவாங்க. ஒரு உயிரினத்துக்கு 8 அம்சம். அதுல ஒண்ணு உள்ளம். உள்ளம், மனம், இதுதான் சொல்றோம், கருமையம். உள்ளம்னா அந்த உள் மனதில் இருக்கக்கூடிய அறிவின் தரம். சொல்லுங்க, உள் வாங்கிச்சா? ஒரு சொன்ன கருத்து என் உள்ளத்தை தொட்டு விட்டது. அப்ப உள்ளம்னு ஒண்ணு இருக்கு. மனம், உள்ளம். மனம் மனது வழியா புறமனம். உள்ளம்னா உள்மனம். அந்த உள்மனதுல போய் படணும். உள்மனதுல படிய பதத்து வைக்கிறது தான் தவம். நல்லா அவன் செய்யாம அகத்தாய்வு பண்ணணும். அவன் செய்து என் உள்ளத்தில் என்னென்ன பதிவு இருக்கிறது. பதிவுன்னா இந்த கருத்து தரம். பதிவுன்னா என்னங்க? தரம். சாமி சொன்னார் பதிவு பதிவு பதிவுங்கிறாங்க. பதிவுன்னா என்ன?
பாருங்க, தண்ணீர் எலுமிச்சம்பழம் புரிஞ்சுங்க, என்ன ஆச்சு? தண்ணி குளிப்பா போச்சு. இதான் தரம், இதான் பதிவு. நிறைய பேர் புரியாம எல்லாம் பதிவு, எல்லாம் பதிவு, எல்லாம் பதிவு. என்ன புத்தர் கேட்டாரு, பதிவு போறதுக்கு என்ன பண்ணணும்? சுயாதிய தவம் பண்ணுங்க, பதிவு எல்லாம் புரியுங்க. இப்ப நான் கேட்டேன், இப்பதான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கீங்க, எல்லாம் பதிச்சு போச்சு, எப்படி கார் ஓட்டணுங்கிறது எல்லாம். துரியாதிர தவம் பண்ணி முடிச்ச உடனே பதிவு எல்லாம் புரிச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். புரியுதா? நமக்கு இன்னும் பதிவுனா என்னன்னு தெரியும். எல்லா செயலும் பதியும், நல்ல எல்லா செயலும். நான் ஒரு காலத்துல எனக்கு கொஞ்சம் உடலுக்கு எடுக்கிற கெட்ட பழக்கம் இருந்தது. அது மறந்தா போச்சு. அது என்னென்ன பிராண்டு, எப்படி எப்படி நான் யூஸ் பண்ணேன், எப்படி கையில பிடிச்சேன், இதெல்லாம் தெரியுமா தெரியாது. இப்ப கூட அந்த தீப்பெட்டிய ஒரே கையில எப்படி குத்த வச்சு வச்சது இப்பவும் தெரியும். பதிவு இருக்குது இல்ல, செயலுக்கு வலுவிழந்து போய்விட்ட. அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர இந்த பதிவை மாற்றவே முடியும். பதிஞ்சா பதிஞ்சது அத மேல் பதிவால அதை எழுந்திருக்க முடியாம என்ன பண்ணலாம்? அந்த 6 கெட்ட குணங்கள் எழுச்சி பெறாம செய்யலாம். அதுதான் துரியாதிர தவம். ஏன்னா அந்த அன்பு மலர்ந்தது. அன்பு வந்த உடனே 6 கெட்ட குணங்கள் மாயமா போயிடும். இப்ப அந்த பதிவுகளை எப்படி அழிக்கிறது? இனி பழக்கப்பதிவை மாற்றணும்னா ஆகாமிய கர்மம். அது எங்க பதிவு? புலன்கள் இருக்கிற பதிவு அதான் இருக்குது. அதே செயல்களை அதுக்குதான ஆகினை தவம் பண்ணீங்க. பிராரப்த கர்மத்தை போக்கணும், வினைப்பதிவை போக்கணும்னா துரிய தவம். துரியாதிர தவத்துலதான் அடியோடு அழியும். என்ன செஞ்சிட கர்மம் வரும்போது என்ன கர்மம் வேணும் வாங்கிட்டு வந்தீங்க தெரியுமா? உங்க பாவம் இருந்ததுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? 6 கெட்ட குணங்கள். யாருக்கெல்லாம் வரும்போது 6 கெட்ட குணம் இருக்குதோ இதான் யார் நீ கொண்டுட்டு வந்த சஞ்சித கர்ம விளைப்பதற்கு அடையாளம். மனசுல இருக்கிற அடையாளம். இன்னொரு அடையாளம் உடலில் நோய் அல்லது உறுப்புகளுடைய தளர்ச்சி, செயல்திறன் குறைவு, வீக்னஸ். ஒண்ணு உடல் உறுப்புகளுடைய வீக்னஸ் அல்லது நோய். இது பறக்கும்போது நோயா வர்றான். அப்பவே டாக்டர் பார்த்து வைத்தியம் பண்ணணுங்கிறான், ஆபரேஷன் பண்ணணுங்கிறான். இது உடல்ல இருக்கிற பதிவு, உடலில் நோய். இன்னொன்னு என்னது? மனதில் களங்கம். அது என்னன்னு கேட்கிறீங்களா? சுத்தமா தெரிஞ்சுக்குங்க, 6 கெட்ட குணங்கள். என் பிள்ளைக்கு ரொம்ப கோபமா வருதுன்னா நீங்க கொடுத்ததுதான் வந்து இருக்குது. சாமிகிட்ட கேட்டேன், சாமி இந்த பிள்ளை ரொம்ப குறும்பு பண்ணுது, நீங்க என்னென்ன குறும்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு காமிக்குது. உங்களுக்கு தெரியுமா உங்க பிள்ளை நீங்க என்னென்ன குறும்பு பண்ணீங்கன்னு? தெரியாது. இப்ப பாருங்க, ஒவ்வொரு நாய்க்கும் தான் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சு. அப்போ அந்த வினைப்பதிவுங்கிறது என்ன? சஞ்சித வினைப்பதிவு எப்படி வருது, நோயா வருகிறது, எல்லாம் புரிஞ்சு போயிட்டா பிராரப்த கர்ம வினைப்பதிவு. பதிவு என்ன? அந்த பதிவு எப்படி அழியுது? பாவ பதிவுகள். பாவப்பதிவின் அடையாளம் உடலில் நோய், உள்ளத்தில் களங்கம். நிறைய பேர் இன்னும் நம்ம ஆசிரியர்களுக்கு உள்ளத்தில் களங்கம் கேட்டா சொல்லவே தெரியல. உள்ளத்தில் பாவப்பதிவின் அடையாளம் உடலில் நோய், உள்ளத்தில் களங்கம், வாழ்க்கையிலே சிக்கல். மார்க் 2 மார்க் வாங்கியாச்சு. விலைக்கு சொல்லு. அப்படி இருக்கு வாத்தியாரா வந்த வேற ஆசிரியரானா பிரிச்சு பேசணும். பேச தெரியாதான் வரக்கூடாது. அப்ளை பண்ற இன்னைக்கு அப்படி பண்ணிதான்
விவரம் தெரியாதவங்க எல்லாம் வாத்தியாரா வந்து மனவளக்கலையை கத்துக்குட்டி கேவலப்படுத்தி ஒரு நாள் வந்து மறுநாள் வரமாட்டேங்கிறான். மனவளக்கலை அங்க ஆமா போய் பார்த்தேன். யாரெல்லாம் வந்துட்டு போனானோ அதெல்லாம் வெளியில போய் மனவளக்கலையை ரொம்ப உயர்வா சொல்றாங்கன்னு நினைச்சுட்டு நம்ம சரி குறை சொல்லுவாங்கன்னு நமக்கு பிடிக்கலீங்க, நீங்க வேணா போங்க. மனவளக்கலையை கேவலப்படுத்துறது யாரு? ஆசிரியர்கள். ஒரு தொழிற்சாலையில ஒரு நல்ல தரமான பொருளை உற்பத்தி பண்றோம், அவருடைய தரம் தெரியாம அதை விற்க முடியும். எவ்வளவு வாங்க மாட்டேங்கிறாங்க. உண்மையில தரமானது, உனக்கு அந்த தரம் தெரியாதனால நீ அதை எடுத்து சொல்ல. இதுதான் ஆசிரியருடைய தரம். அதுதான் ஆசிரியர் தர உயர்வுக்கான ரிஃப்ரெஷர் கோர்ஸ், திறநோக்க பயிற்சி. திறனோக்க பயிற்சி குறித்து வந்தவங்க எப்படி திறன் கூடி இருக்குதான்னா அது அவங்களதான் கேட்கணும். எனக்கு என்ன தெரியல. இப்போ துன்பம் ஒண்ணு, உடல் துன்பம், இதனால கவலை. வேற என்ன கவலைங்க? இந்த ரெண்டு கவலை தான். ஒண்ணு பொருள் பிரச்சனையினால கவலை. இதே மாதிரி பாருங்க, இப்போ நாம விரும்புற மாதிரி உடல் நலம் இல்லை, அதனால கவலை. இன்னொன்னு நம்ம விரும்புற மாதிரி பொருள் வளம், நம்ம விரும்புற மாதிரி உணவே கிடைக்கல சிலருக்கு, அவங்க விரும்புற மாதிரி சட்டை கிடைக்கல. நான் ஒரு காலத்துல நல்லா அப்படி நினைப்பேன், ஒயிட் சட்டை அப்படி கஞ்சி போட்டு கட்டணும்னு ரொம்ப நினைச்சது உண்டு. இப்ப பாருங்க அப்படி எப்பவுமே கஞ்சி பேர வந்துச்சு. நான் நினைச்சேன், புரியுதா? அது மாதிரி நீங்க என்ன பொருள் வேணும், எப்படி நீங்க ஞானிகள் உடம்புல நோய் இருந்தா கூட அந்த நோய் குணமாகுதுன்னு நினைச்சா அவங்களுக்கு நோய் குணமாயிருக்கு. பார்த்தோம்ல, அப்ப நினைச்சா தேவையான உடல் பலம் பெற முடியும், உடல்நலம் பெற முடியும். அதே போல நீங்க என்ன பொருள் வேணுமோ வாழ்க்கைக்கு, உணவு, உடை, உறவிடம், கஷ்டப்படாம வாழணும், காலத்தை மிச்சப்படுத்தி வாழணும். அதுக்கு பேருங்க பொருளை மூணா பிரிக்கிறோம். ஆனா ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? நெசசிட்டி சொல்றோம். பேசிக் நீட், உணவு, உடை, உறவிடம், வாழ்க்கை துணை. உணவு, உடை, உறவிடம், வாழ்க்கை. ஏன்னா வாழ்க்கையோட இந்த கழிவு வெளியேறணுமே, வித்து கழிவு இல்லைன்னா கழிவு தேங்கி என்ன ஆகும்? நோய் உண்டாகி. இந்த நாளும் பேசிக் நீர், நெசசிட்டி. இதுக்கு மேல என்னங்க? கஷ்டப்படாம வாழ. அது என்ன வாழ்றோம்? ஒண்ணு பொருள் ஈட்டுகிறோம், இன்னொன்னு பொருளை உபயோகிக்கிறோம். இதுல கஷ்டப்படாம வாழணும், காலத்தை மிச்சப்படுத்தி வாழணும். எதுக்கு மைக் வச்சு பேசுறீங்க? மைக்கில தான் பேசுறது கஷ்டம். இது கம்ஃபர்டபிள் இல்லை. எதுக்கு சேர்ல உட்காந்துருக்கீங்க? கம்ஃபர்டபிள் இல்லை. எதுக்கு போன் யூஸ் பண்றீங்க? கம்ஃபர்டபிள் இல்லை. கஷ்டப்படாம காலத்தை மிச்சப்படுத்தி இந்த லெட்டர் எழுதணும். யாராவது லெட்டர் எழுதுனீங்கன்னா போன்ல மெசேஜ் அனுப்புங்க. இது காலத்தை கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தி வாழ்வதற்கும் இந்த கம்யூனிகேஷன் வேணும், டிரான்ஸ்போர்ட் வேணும், போக்குவரத்துக்கு வேணும்ல, குடும்பத்தோட போறதுக்கு வர்றதுங்களா. சொந்தமா கார் வேணும்னு அவசியம் இல்லை. சில வளர்ந்த நாடுகள்ல சொந்தமா கார் வச்சுக்கிறதே இல்லை, வச்சுக்கிறதா கஷ்டம். கையில காசு இருந்தா போதும், போன் பண்ணா கார். தெரியுது என்ன பாக்குறேன். என் தன்னை அமெரிக்காவில் இருக்க வரைக்கும் கார் வச்சிருந்தா என்ன அந்த பொண்ணு காரே வாங்கல. ஏன்? ரொம்ப சௌரியமா இருக்குது, டாக்ஸி ரொம்ப சௌரியமா இருக்கு. வாங்கினா ஒரு கார் தான். டாக்ஸில இன்னைக்கு BMW, நாளைக்கு பென்ஸ். அங்க டாக்ஸியா ஓடுது BMW, பென்ஸ். புரியுதுங்களா?
அதே கார் வாங்கினா சிங்கப்பூர்ல ஏன் கார் வாங்குறது இல்லைன்னா வீட்டு முன்னாடி வந்து நிற்கும் கார், அப்படி ரோடு எங்க போகணுமோ அந்த இடத்துல வாசல் வரைக்கும் போற மாதிரி ரோடு கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க எது சொந்தக்கார வாங்கணும், கூட்டா வருது போகுது 5 மினிட்ஸ்ல வருது, நீங்க டிரைவர் வைக்கணும். டிரைவர் இல்லாம வசதியா இருந்து டாக்ஸில போனா ஒரு நாளைக்கு ஒரு கார்ல போலாம், ஒரு கவலையும் சொந்தக்கார விட்டுக்கணும்னா கவலையா இருக்கு. சொந்த கார் ஓனரை விட காரை என்ஜாய் பண்றது டிரைவர். BMW வாங்கி விட்டாலும் டிரைவர் தான் என்ஜாய் பண்றான். இவன் பாவம், அவன் ஹாப்பியா நிறுத்த இடத்துல அப்படி அப்படியே படுத்து பாட்டு கேட்டு அவன் என்ஜாய் பண்றான். அதை நான் ஜோசியத்துல பார்த்தேன். ஏன் இப்படி அனுபவிக்கிறாங்க? அங்க ஒண்ணு இருக்குது, அதிபதி யோகம் அனுபவ யோகம். அதிபதி யோகம் உயர்வா அனுபவ யோகம் உயர்வான்னா அனுபவ யோகம் என்ன? ஆமா ஆமா, அது மாதிரி நிறைய பேருக்கு யோகம் இருக்கு. அது நான் ஒரு ஆள். இப்போ நிறைய வசதி எனக்கு இல்லை. பிளேட்ல எல்லாம் போறேன், அங்காதியா போறேன் ஒரு காசு. அப்ப இது அதிபதி யோகமா அனுபவ யோகம்? சுத்தம் சுத்தம் சார், நல்லா புரிஞ்சுங்க. இது மாதிரிங்க இன்னொரு வேடிக்கையா இருக்கு. இப்போ பொருள் வேணும், என்ன செய்ய முடியுங்க? உணவு, உடை, உறவிடம், வாழ்க்கை, அப்புறம் கம்ஃபர்டபிள், அதுக்கப்புறம் என்னதுங்க? புல இன்பங்களுக்கான பொருள்கள், அதான் ஆடம்பர பொருள். அது இல்லாமலும் நீ என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் நெசசிட்டி, கம்ஃபர்ட், லக்ஸுரி. நான் எக்கனாமிக்ஸ்ல அப்படிதான் படித்தேன். இப்படி ஒரு பொருள் வசதி வேணும். இயற்கையிலே புலனின்பங்களுக்கான பொருட்கள் இருக்குது. அதை உருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்தி பல பொருட்களையும் உற்பத்தி செய்து கொள்ளுகிறோம். முடியுமா முடியாதா? இத நீ முதல்ல உளவியல் சொல்றாங்க, எனக்கு எந்த பொருள் வேணும்னு நீ நினைக்கிறியோ அது வந்து வேண்டியான் எய்தலால் செய்தவம். நீ நினைப்பது நடக்கும். பக்தி மார்க்கத்துல நமக்கு ஒரு பொருள் வேணும்னா யாருக்கிட்ட போய் வேண்டுதல சொல்றோம்? கடவுள். என்ன நம்பிக்கையில? கடவுள் மூலமா யாரு மூலமாவது, கடவுள் நேரடியா வந்து கொடுக்க போறது இல்லை. யாரு மூலமாவது யாரு கொடுக்க வைக்கிறா? அப்படித்தானே? கல்யாணம் ஆகணும், மனைவி வேணும், கணவன் வேணும், கடவுளுக்கு கடவுளே எனக்கு வாழ்க்கை துணை வேணும்னு வேண்டுறான். யாரு மூலமாவது ஒரு செய்தி வருது, கடவுளே உங்க மூலமா ஒரு நல்ல தகவல் சொல்லி, கடவுளே என்ன ஒண்ணு அனுப்பிச்சிருக்க சொல்றீங்கல்ல. அப்போ தெய்வம் நினைச்சா, நீ நினைச்சா நடக்கல. ஏன்? உன்னுடைய நினைப்புக்கு அவ்வளவு வலு இல்லை. தெய்வம் நினைச்சா நடக்கும். சொல்றோம்ல, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால். அப்ப நினைக்கிறது, நீ நினைச்ச நடக்கல. நீ யார நினைக்க சொல்ற? தெய்வத்தை. இவன் பக்தன், அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். உண்மை, அனுபவத்துல உண்மை. ஆனா வள்ளுவர் சொல்றாரு, தவம் செய்தால் நீ வேண்டும் வரம் பெறலாம். வானங்கள் இருக்குது. எதை நோக்கி தவம் செய்யணும்? இறைவனை, தெய்வத்தை நினைத்து தவம் செய்தால் இந்த தெய்வம் ஒரு நாள் என்ன வந்து கேட்கும், என்ன வரம் வேண்டும், எனக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன். மாம்பழம் வேணும், தெய்வம் வேணும், கையை காமிக்கும், தட்டுல மாம்பழமா வரும், சினிமாவில் காமிச்சாங்க. அப்ப என்னென்ன வேணுமோ எல்லாம் வருமா வராது?
பக்தர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனா வள்ளுவர் சொல்றாரு, நீ தவம் செஞ்சா வேண்டிய மாதிரி அடையலாம். ஏன்னா நீ தவம் செஞ்சா, நீ பக்தனாயிருந்து வேண்டுனாலும் இறைவன் மனம் வச்சாதான் கொடுக்க முடியும். அதனால என்ன சொல்றான், தெய்வம் இன்னும் மனசு வைக்கல, தெய்வம் இன்னும் இறங்கல, தெய்வத்தை கொஞ்சம் குளிர வைக்கணும், அது கொதிச்சு நிக்குது, அதை குளிர வச்சுட்டா அது நினைச்சிரும் நடந்துடும். அப்படிதான் எல்லாம் அவர் அந்த துதி பாடுறாரு, புகழ்ந்து பாடி எல்லா மதத்திலையும் புகழ்ந்து பாடுறாங்க. புகழ் பாடி அவனே இவனே அப்படிப்பட்டவனே இப்படிப்பட்டவனே அதை செஞ்சவனே இதை செஞ்சவனே எல்லாரும் மதத்திலையும் இருக்குது. கிறிஸ்டியான் இருக்குது, இஸ்லாம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது. அப்படி பேசினாலும் வரலன்னா இன்னும் கண்டு சரி சரி பொங்கல்லாம் வச்சோம், சரி சங்கரனை எடுத்து பார்ப்போம், இப்படி மாற்றினான். அப்படி இல்லைன்னா சரி தருவான், அவன் இன்னும் மனசு வைக்கல, சரி இந்த ஜென்மத்திலே தரமாட்டானா, அடுத்த ஜென்மத்திலேயாவது தருவான். இது பக்தனுடைய நிலை, நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஆனா ஞானத்துல சொல்லியிருக்கு, தவம் செய்தால் நீ என்ன நினைக்கிறியோ அதை அடையலாம். ஏன் தெரியுமா? நீயே தெய்வமாகி விடுகிறாய். அந்த பக்தன் தெய்வமாக முடியாது. இவன் வேறு அது வேறு. அவனா ஒரு பிரிப்பாடலை கேட்டு பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு ஏதோ மனமும் வந்து அது நல்ல நேரம் பார்த்து கேட்கணும். இதெல்லாம் போட்டு பட்டு புடவெல்லா வாங்கி கொடுத்து அப்பவும் எப்ப கேட்பான்னு சொல்லுவான்னு சொல்ல முடியாது. ஆனா ஞானத்தில் தவம் செய்தால் வேண்டிய செய்தலாம். எப்படி? நீயே தெய்வமாகி வருகிறாய். அதனால ஒன் இஷ்டம். நல்லா புரியுதா? அப்பதான் தவம் செஞ்சுட்டீங்கன்னா என்ன பொருள் வேணுமோ அப்ப இதை வேணாலும் கேட்டுவியா? நீ உனக்கு தெரியும் உனக்கு எது வேணும் அப்படின்றது உனக்கு தெரியுதா? மதுரை சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்னு தெரியும். நீ இப்போ இந்த இடத்தில் எனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியும். நீ நினைப்பது நடந்துவிடும், கேட்பது கிடைத்துவிடும். பக்தனுக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும், கையேந்துகள் இல்லை என்று சொல்வதில்லை. ஆனா எப்ப வரும்னு சொல்ல முடியாது. நான் சொன்னேன் இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா, ஆனா இங்க அப்படி இல்லை. எண்ணி அங்கு ஏதுவை எண்ணிய பெண்ணியராக எண்ணிய முடிதல் தவம் செய், வேண்டியதை அடையலாம் சொன்னாரு பாரதி. தவம் செய், வேண்டியதை அடையலாம். இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா தான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன், பொருள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அறிவுக்கு கோயிலுக்கு வருவாங்க. இது அவருக்கு தெரியாது. ஏன்னா போறவங்க காசு கேட்கிறாங்களே, கொடுத்ததுக்கு பணம் வருமா, பவுண்டேஷன் கோர்ஸுக்கே இவ்வளவு கேட்கிறாங்களே, ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? நீ சொல்லுங்க சார். நேற்று கொடுத்தேன், ஒரு ஊர்ல மன்றத்துக்கு கூட்டமே வராம இருந்தது. செல்வந்தராகலாம் அப்படின்னு நோட்டீஸ் அடித்த உடனே வந்துட்டாங்க. இப்போ ஒரு ஆள் ஒரு கலை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. பேப்பர்ல எல்லாம் பார்த்தேன். மனவளக்கலை இல்ல, பணவளக்கலை. ஏகப்பட்ட கூட்டம். ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கியூல நிக்கிறான். நாம பவுண்டேஷன் கோர்ஸுக்கு 500 ரூபாய் கேட்டது. நமக்கு முழு நம்பிக்கை இல்லாம தான். ஏன்னா இந்த மண்டத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு என்ன ஒரு விசேஷம்னா, இந்த சாமிக்கு விசேஷம் குபேர பூஜை பண்ண போறோம்னா
அஷ்டலட்சுமி பூஜை வருதுன்னா அங்கதான் போறானே தவிர மண்டபத்துக்கு போற மாட்டான். ஏன்னா அவனுக்கு மேல நம்பிக்கை இல்லை. எப்படி ஒருத்தர் சொன்னாரு, ஒரு பேராசிரியர் சனிக்கிழமை பிரதோஷத்து அன்னைக்கு பாடம் நடத்துறாரு. நீங்க பிரதோஷம் கோயிலுக்கு நேரம் வகுப்பு நிறுத்தி கொள்வாங்க போயிட்டாராமே. இது மட்டும் இல்லை, நான் எல்லா ஊர்லயும் ஆடியார்ல ஒரு பேராசிரியர் ஒரு ஆளை காணும் பார்த்துட்டு வராது. எங்க போயிட்டீங்க? நீங்க சனி பிரதோஷமாச்சா பக்கத்துல சிவன் கோவில் போயிட்டு வாங்க. சாமிக்கு நல்லா தெரிஞ்சவர். அப்ப ஏன் சாமிக்கு வச்சிருந்தாருன்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க என்னதான் பண்ணுறது? முழுசா வந்ததே இல்லை. கால் வேக்காடு அரை வேக்காடு அது வச்சு இது ஆளுதாம பெருமை. மதுரைக்கு தெரிஞ்சுதான் வச்சிருந்தார். அதனாலதான் சொன்னாரு சாமி. உணர்ந்தவர்கள், முழுமையாக உணர்ந்தவர்கள் இந்த பொறுப்புக்கு வரலையே. வேற வழி இல்லை. எல்லாரும் உணர்ந்தவங்களாதான் வருவாங்கன்னா எல்லா மகானுக்கும் உள்ளதுதான். அது மாதிரி அப்ப நீ நல்லா புரிஞ்சுங்க. தவம் செய்து மனசுல நினைக்கணும். அதைத்தான் நீங்க மனோசித்திர யோகம் யோக முறையில இருக்குது. இந்த உளவியல் துறையில இப்ப சொல்றாங்க, நீ பாவனை செய், கனவுக்கா சீக்கிரட்னு ஒண்ணு இருக்கு. நெட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். ரகசியம். ரகசியம் என்னன்னா நீ நினைப்பதுதான் நடக்கிறது, அதுதான் ரகசியம். என்னடா சீக்கிரட்னா நீ நினைக்கிறதுதான் நடக்குது. இந்த உறுப்புல இருக்கு. ரொம்ப சாதாரணமாவே ஒரு தவம் பண்ணாமலே கூட ரொம்ப ஆழ்ந்து நினைக்காட்டி கூட சாதாரணமா நினைப்பாங்க நடந்தது. எனக்குதான் இப்பதான் நிறைய நடந்தது. இப்பதான் நினைப்பேன், இந்த ஏரோப்ளேனை பார்க்கும் போதெல்லாம் 400 நாளைக்கு போவேன், 400 நாளைக்கு போனா எப்படி இருக்கும் போவேன். எப்படின்னா ஸ்கூலு காலேஜ்ல படிக்கிறப்போ சுற்றுலா போவாங்கல்ல மாணவர்கள், போனதே கிடையாது. ஏன்னா வீட்டுல அவ்வளவு வசதி எனக்கு. நாங்க அப்பட கேட்கவே மாட்டேன், அது தெரியும். சரி, நாங்க கரண்ட் வாங்கி தானே வந்து படிக்கிறோம். ஒண்ணு வயல இருக்கணும், இல்லைன்னா வாழை வெட்டணும். அது சொல்ல முடியாது. வயல வாழை இந்த வருஷம் வாழை சூப்பரா இருக்கும் பாரு, சித்திரை மாதம் சூப்பரா விழுந்துருவேன், எல்லாம் பாதியா ஒடுக்கி கிடக்கும். இந்த வருஷம் வயல் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்பாரு. கடைசியில் தண்ணி வந்து எல்லாம் அழுகி போகும். என்ன பண்றது? இப்படிதான் இருந்தா நான் படித்தேன். அப்ப எல்லா சக மாணவர்கள் எல்லாம் அங்க போனோம் அதை பார்த்தோம்ப்பா, ஊருக்கு போங்கடா போங்க, நான் ஒரு நாளைக்கு உலகம் முழுது போவேன்டா அன்னைக்கு நினைச்சேன். இது அப்படி ஒரு காட்சி அந்த நம்ம வரும்போது யோசிப்பேன், நான் நினைச்சதான் நீங்க நடந்துருக்கோம். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, வியூவர்ஸுகள் தான் வருது. அப்போ தமிழாசிரியர் ஒருத்தர் ஜெகதீசன் கருப்பா இருப்பாரு, அருமையா பேசுவார். ஒரு உச்சரிப்பு, ஒரு பாடி லாங்குவேஜ். வகுப்பு நடத்துறா போரே இருக்காது. ஏதாவது ஒரு 1 hour ஃப்ரீ இருந்தா அவரை போய் கூப்பிட்டு வருவோம். ஆனா அப்ப எனக்கு பேச வராது, திக்குவாய். எனக்கு ரொம்ப கஷ்டம். பிரசன்ட் சார்னு கூட நான் சொன்னதே இல்லை. நம்புற மாதிரி இருக்கா? ஊரது கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை பேச மாட்டேன். இப்ப இந்த மாதிரி இருக்கு. நான் அவ்வளவு நாள் பேசாம இருந்தேன், சேர்த்து வச்சு பேசுறேன். அப்போ படிச்சு முடிச்சு எல்லாரும் என்னவாக போறீங்க? ஒவ்வொரு வேலைக்கு போவான்னு எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு பேராசிரியர் ஆகணும்னு சொல்லிவிட்டேன். எல்லாரும் சிரிச்சாங்க. என் மனதுல எனக்கு பேச்சு வரலையா, அவரை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஏக்கம். அவரை மாதிரி வரணும், அவரை மாதிரி வரணும், அவரை மாதிரி வரணும். பாத்தீங்களா நிலைமைய? மணிக்கணக்கா பேசிட்டு அவரே போல் அவருக்கு உள்ளே வந்தாருன்னா நம்மள மாதிரியே பேசுறாங்க. இந்த குரல், அவர் ஏற்ற இறக்கம்,
எம்பி யாருக்கு நான் கத்துக்கிட்டு வரேன். How to teach, how to deliver, how to explain. அந்த பேச்சு ஆற்றல் அவருடைய விளைவு பாட்டத்துக்கு பேரனுக்கும்பாங்கல்ல. என் பேச்சு ஒன்னாவதுதான் படிக்கிறார். பெஸ்ட் கம்யூனிகேட்டர் அவார்டு வாங்கியிருக்கிறார் பின்லாந்துல. ஒன்னாவது ஆச்சரியம். ஜாதகத்துக்கு எடுத்து பார்க்கிறேன். மிகச்சிறந்த உலக பேச்சாளர் ஆவார் இருக்கிறாங்க ஜாதகத்தில். ஏன் சொல்லு நல்லா கேட்டு நிலைக்கரமான எப்பாவம் தத்வபதி எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். ஏன் செல்வங்கள் ஆக முடியாது. ரிட்டையர் ஆன பிறகு என்ன படுத்தணும் நம்பும். ரிட்டையர் ஆயிட்டோம். வீட்டுல எங்க போறது வரது கஷ்டமா தான் இருக்குது. வெயில் மழை. கார் வாங்கினா பரவாயில்லைன்னு தோணுது. அப்படி இருந்தோம்னா அப்பதான் அந்த மனோசித்திர யோகத்தை பத்தி படிக்கிறேன். நம்முடைய மாலா ஜெயபிரகாஷ் திருச்சியில் இருக்காங்க. திருச்சி மண்டல தலைவர். இப்போ அவங்க வீட்டுக்கு போயிருந்த போது இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமாங்க அதுதான் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பொம்மை கார் கொடுத்தாங்க. பொம்மை கார், சின்ன பொம்மை கார். நான் அதை கொண்டு வீட்டுல பெட்ல படுத்துக்கிட்டு சுவிட்ச் போர்டுல வச்சுட்டேன். வச்சுட்டு அடிக்கடி நினைக்கிறது கார் வாங்கணும், கார் வாங்கணும். என்ன கார் வாங்கணும்? புது கார் வாங்குறது கஷ்டம். பழைய காரே வாங்குவோம், ஆனா நல்ல காரா இருக்கணுமே. யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு 3வது சர்வீஸ் கூட பண்ணாம விற்கிற மாதிரி இருக்கணும். அதுவும் அந்த வித்துட்டு அவன் ஆண்டியா போக கூடாது. இதை விட பெரிய கார் வாங்குறவனா இருக்கணும். அப்பதான் சந்தோஷமா கொடுப்பான். நமக்கு இன்சூரன்ஸ் அது இதெல்லாம் செலவு கம்மி ஆயிரும். கிட்டத்தட்ட எப்படி ஒரு 60-70,000 ரூபாய் கம்மியா கிடைக்கும் அப்படின்னு மனசுல போட்டுக்கிட்டு அது கார் வாங்கிட்டு நானே கார் ஓட்டுவேன். ஒரு குடும்பத்தோட போவேன், பாட்டு கூட்டிட்டு போவேன். இந்த மரப்படியில நிறுத்தி சாப்பிடுவோம். இப்படி எல்லாம் கனவு கண்டாச்சு. வீட்டுக்கு மேல கார் நிற்குது. காலையில காரை துடைக்கிறேன். அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். அப்படி எடுத்துட்டே இருக்கிறேன். 15 நாள்ல இப்படி நினைச்சுட்டே இருக்கிற ஒரு நாள் என் பையன் போன் பண்ணி ஏதோ பேசினா, அப்பா ஒரு கார் வாங்கலான்னு பாக்குறாங்க. இல்லையாப்பா எவ்வளவு வச்சிருக்கீங்க? இங்க 50 ரூபா தான் இருக்குறாங்க. ஒண்ணு சரி, நீங்க பாருங்க, ஒரு செகண்ட் வாங்க, நான் தரேன். முடிச்சுட்டு வேலை. உடனே மறுநாள் பழைய காருக்கெல்லாம் சொன்னா ஒரு கார் நிற்குது. இந்த பொம்மை கார் என்ன கலரோ அதே கலர்ல 11,000 கிலோமீட்டர் தான் ஓடி. என்ன எதுக்காக விற்கிறீங்க? நான் டீசல் கார் பெரிய கார் வாங்க போறேன்னா எனக்கு அந்த ஆள் தான் வேணும். கடைசியில எல்லாம் பேசி முடிச்சாச்சு. நான் சொன்னேன் லோன் போடணுங்க. மொத்தம் 2 லட்சம் ரூபாய்க்கு பேசி இப்போ 1.5 லட்சம் வேணும். 15 கேட்க முடியுமா? உடனே எங்கடா அவங்க இப்ப கொடுத்தா கொடுங்க, நான் நாளைக்கு வண்டி எனக்கு டெலிவரி எடுக்கணும், நான் எல்லாம் புக் பண்ணிட்டேன். சரி, ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு போன் பண்ணேன். ஜெயக்குமார் இந்த மாதிரி ஒரு 1.5 வேணும், இந்த மாதிரி ஒரு கார் பார்த்துருக்கேன். அப்படியா, இந்த வழியெல்லாம் நான் கொடுத்துடட்டுமாங்க? பாருங்க, சரி நானே வந்துடுறேன். போன ஒரு 3 கட்டு எடுத்து வச்சிருந்தேன். உடனே ஒரு செக்கு கொடுத்தேன். அது இடத்துக்கு வச்சுக்கு ஒரு ரெக்கார்டுக்கு வேணுமில்ல. ஒரு செக்கை 1.5 லட்சம் ரூபாய் செக்கை போட்டு படித்து கொடுத்து தாயை வாங்கிட்டேன். நடந்து விட்டார். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வேற கார் வாங்குறேன். இப்போ நடந்தது 50,000 அரசுல வந்துச்சு 50,000. எனக்கு இப்ப கொடுக்க முடியாது, ஒரு நாள் ஆகும்னு உங்களுக்கு யாரும் கேட்டாங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் தாக்கும் எங்க குடும்பத்துல செஞ்சிருக்கிற உதவி நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்னும் எவ்வளவு வேணும் சொல்லுங்க. புரியுதா? நடக்கும் தான். நீங்க போனு ஸ்மார்ட் போன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், சும்மா வருது. ஏன் அவன் சொல்றாரு, நாங்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது செய்யணுங்க. ஒரு பெரிய கம்பெனி பார்ட்டிஷன், பெரிய கம்பெனி, இந்த பார்ட்டிஷன் நான் பண்ணி கொடுத்தேன்.
ஆர்பிட்ரேட்டர் ஆக்ட் படி போட்டா பல லட்சம் எனக்கு கொடுக்கணும். அவங்க சொத்துக்களை பிரிச்சு கொடுத்ததுக்கு 200 கோடி சொத்து 2 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும். 6 மாசம் வேலை செஞ்சேன். பட் ஃபார் நத்திங், ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். அப்ப சொல்றேன், போன் வாங்கி கொடுக்க மாட்டேறா. இன்னைய வரைக்கும் எனக்கு என்ன வேணுமோ அவரு சொன்னா போது இன்னைக்கு வரும். புரியுதா? வரும் சார். அது மாதிரி நீங்க எப்படி வாழணும்? லிவ் ஃபார் அதர்ஸ், பிறருக்காக வாழுங்க. நினைப்பது என்ன வேணும், என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வரும். அது மாதிரி பொருள், ஒரு வீடு வேணும் சொல்லணும்னா செவ்வாய் திசை நடக்குது. அதுக்கு முன்னால சொல்றான், உனக்கு செவ்வாய் திசையில் வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் அமையும்னா நானே கடல்ல கிடக்கிறேன், எங்கடா செவ்வாய் திசையில வரும்? அவ்வளவு கஷ்டம். செவ்வாய் திசையில திடீர்னு வீடு நிறைய அலாட்மெண்ட், ஹவுசிங் யூனிட் வீடு பேப்பர்ல விளம்பரம் வந்து பாக்குறேன். வீடும் நல்லா இருக்குது, அப்ளை பண்ணியாச்சு. குழுக்கள் கலெக்டர் வந்து குழுக்கள் போடுறாரு ஹவுசிங் யூனிட் வீடு. கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு 5 வீடு தான் கோட்டா. 5000 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறான். குழுக்கள்ல எடுத்தா 5வது வீடு எனக்கு தான் விழுந்தது. அப்ப 4 வீடு எடுத்தாச்சு. என் கூட இருக்கவங்க சொல்றான், நான் சொன்னேன் நமக்கு நல்ல நேரம் சார், செவ்வாய் திசை, எனக்கு வீடு உண்டுன்னு சொல்லிட்டு கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறேன். 4 சீட்டு எடுத்தாச்சு, எனக்கு வரலன்னு கேட்டு இன்னும் மறக்காம 5வது நம்மளுதியா எடுத்தான் பாருங்க. 5வது பையா அந்த வீட்டுல தான் நான் குடியிருக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, மனதுல தூய்மை இருந்தால், உள்ளத்தில் உறுதி இருந்தால் நினைப்பது நடக்கும். இதுதான் தவம். நீங்க சின்ன வயசுல தவம் பண்ணீங்களான்னு கேட்கிறீங்களா? அதான் புண்ணியம். அஸ்ட்ராலஜர் சொல்றான், உனக்கு பூர்வ புண்ணியம் உச்சத்துல இருக்குதுப்பா, நீ நினைப்பது எல்லாமே நடக்கும். இது சொல்றாங்க. ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது, யார் பூர்வ புண்ணியத்தோடு பிறக்கிறார்களோ அவர்கள் முன் ஜென்மத்தில் தவ பலத்தோடு வந்திருக்கிறார்கள். தவம் சொன்னா அந்த புண்ணியம். தவம் பண்ணவன் யாருன்னா புண்ணியம் பண்ணா சொல்லு. என்ன தவம் பண்ணமோ, என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியுதா? இப்போ அது போல நமக்கு வேண்டிய பொருள் வளத்தை எப்படி பெறலாங்க? முதல்ல புண்ணியம், எண்ணம். அப்புறம் என்ன பொருள் வேணும்னு முதல்ல முடிவு பண்ணிட்டு உழைக்கணும். ஆக்கத்தொழில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைக்கணும். அந்த உழைப்புல பிறகு கண்ணீர் சிந்தாலும் அந்த பொருளை ஈட்டணும். பிறரை வருத்தப்பட வச்சு ஈட்டினா அவர்கள் சிந்திய கண்ணீர் உன் செல்வத்தை அழிக்கும் எதிரியின் படை. வள்ளுவர் சொல்றார், அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. நிறைய பேர் சம்பாதிச்சது ஏன் நிற்கல சொல்றாங்க. அதெல்லாம் பாவ காசுங்க. எத்தனை பேரை நிக்கிற அடிச்சு சம்பாதிக்க நிக்குமா? அது உனக்கு அப்படி நின்னாலும் உனக்கு என்ன வரும்? எப்படி துன்பம் வரும்? அவ்வளவு. அப்போ நேர்மையா சம்பாதி, பிறகு கண்ணீர் சிந்த வச்சு சம்பாதிக்க கூட. நானும் அரசு பணியில இருந்து தான் வந்திருக்கேன், எனக்கு தெரியும். மகிழ்ச்சிக்கிட்டே கேட்டேன், சாமி நிர்பந்தப்படுத்தி விடுகிறார்களே, வாங்கலன்னா கழுத்தை பிடிக்கிறானே சாமி, என்ன பண்ணணும்? தாராளமா வாங்கி கேட்க. அவனுக்கு கொடுப்பதிலே இன்பம். ஆனா நீ எதிர்பார்க்காத, நீ மனதால கூட எதிர்பார்க்காத. ஒண்ணு நிர்பந்தப்படுத்துறான் வாங்கிக்க. அது என்ன பண்றது? நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுங்க. உங்க குடும்பத்திலே பண்ணாலும் நல்லது தானே பண்ண போறீங்க. அப்பதான் எனக்கு நிர்பந்தத்தால நான் சில இடங்கள்ல அவங்க கொடுத்ததை பெற வேண்டிய நிலையில் இருந்தேன். அப்ப கூட மனசுக்கு ஒத்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா எங்க அப்பா என்ன கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பும் போது எங்க அப்பா கூட அவ்வளவு வேலை எங்க தாய் மாமா சொன்னேன், மாமா இந்த மாதிரி எனக்கு அரசு நான் போறேன், ஏய் பிச்சை மட்டும் எடுக்கிறாரு புரியல மாமா, கையை எங்கன்னா அதுக்கு பேரு பிச்சை எடுக்கிறதுக்கா?
அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கடைசி வரைக்கும் கையேந்திரதில்லை. 93 வயசு வரைக்கும் இருந்தார். இப்பதான் காலமான தாய்மாமா பிச்சை எடுக்கிறாங்கடா. உங்க அப்பா உன்னைய பிச்சை எடுக்க அனுப்பல. அந்த வார்த்தை அது மட்டும் இல்ல, எனக்கு அவங்களா விரும்பி கட்டாயப்படுத்தி உன்னை கொண்டு கொடுத்தா கூட என்னமோ மனசுக்கு அங்க ஒரு மாதிரி இருக்கும். இப்படி வாங்கிக்கிறது ஏன்னா இன்பம் கொடுப்பதில் தானே ஒழிய பெறுவதில் அல்ல. துவக்கும் இன்பம் கொடுத்து பழக்கம். அந்த நிலை வந்துடுச்சுன்னா இங்க உழைச்சி சம்பாதிக்கணும். அது சொல்றாங்க, என் உடலாற்றல் அறிவாற்றலை கொண்டு உழைத்து பொருள் ஈட்டி வாழ்வேன். அந்த உணர்வு வந்தா தொழில் திறமைதானது. உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு எந்த தொழில் செஞ்சா பொருள் வருமோ அந்த தொழில் தான் உங்களுக்கு பிடிக்கும். தானா வரும், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும். அந்த சிக்கனம், அப்புறம் சிக்கனம் ரொம்ப முக்கியம். உணவுல சிக்கனம், உடையில சிக்கனம், உடவிடத்துல சிக்கனம், அனுபவ பொருள்கள் சிக்கனம். எங்க குடும்பத்துல, எங்க ஃபேமிலியில சின்ன கார் வச்சிருக்கிறது நான் தான். இதெல்லாம் பெரிய கார் வச்சு வீட்டுக்கு 2-3 வச்சு என்கிட்ட கேட்பாங்க, ஏன் உங்க காரம் சின்ன காரா இருக்கு, எனக்கு இது போடுவோம். பொண்ணு பெருசா வச்சிருக்கு, அது அவளுக்கு தேவை வச்சுட்டு போறாங்க. அவங்க பிசினஸ் நிறைய பொருட்களை ஏற்றிட்டு போவாங்க, ஆட்களை கூட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கு தேவை, எனக்கு எதுக்கு தேவை? நாங்க 2 பேர் தான் போறோம். சின்ன கார் போதும். உங்களுக்கு 10 வருஷமா இதே கார் வச்சிருக்கீங்க, நாங்க 35 வருஷமா அதே மகிழ் தான் வச்சிருக்கேன். என்னதான் சொல்றது அவங்க சிக்கனம். அப்படியே விட்டுங்க, எது வரைக்கும் யூஸ் ஆகுதோ அது வரைக்கும் மேக்சிமம் யூஸ். சிக்கனம், குடும்ப விழாக்கள், மதம் சார்ந்த விழாக்கள், புது விழாக்கள் கொண்டாடலாமா? 60 தேவையா? கேட்கிறேன். வீட்டுல திருமணங்கள், பிறந்த நாள் விழா, அந்த விழா, இந்த விழா, சிக்கனம். நாளைக்கு என்னுடைய உறவினர் வீட்டுல கல்யாணம், முதல்ல பொண்ணு பார்க்க வந்த போது ஒரு செலவு, பூ வைக்க போறாங்களாம் செலவு, நிச்சயத்துக்கு செலவு, பவுன் உருக்க செலவு, மாப்பிள்ளை அழைப்பு செலவு, கல்யாணத்துக்கு செலவு, ஏற்கனவே கடன். இப்படி பண்ணி வச்சுட்டு நீ பிள்ளைய கண்கலங்காம வைக்கணும்னு அனுப்பிச்சுட்டு நீ தானே கண்கலங்க போற. நல்ல குடும்பங்கள், கல்யாண செலவு, அதை விட கடைசி கல்யாணம், பெரிய கல்யாணத்துக்கு ஆகப்பட்ட செலவு. செத்தவனை அடக்கம் பண்றதுக்கு பாடுற பாடு. ஏன் அவ்வளவு செலவு பண்றீங்க? எங்க அப்பா இறந்த போது ஒரு பெட்டியை வச்சு மாலையை போட்டு தூக்குங்கடா. ஏற்கட்டணும், அதை கட்டுங்க. அப்பா பார்க்க போறதில்லை, எவ்வளவு தேவையில்லை, தூக்கு. எங்க அப்பாவுக்கு தெரியும். அதை பண்ணல, இதை பண்ணல. இந்த மாமியார் விடுவேன்னு சொன்னாங்க. நம்ம மச்சான் சித்தப்பு லட்சரசமா சம்பாதிச்சானே, ஒண்ணு முன்னாலும் மாதிரி தூக்கிட்டு போறீங்களே. தூக்கிட போகல, வண்டியில தள்ளிட்டு போனான் கோயம்புத்தூர். நான் என் காதுல விடல. சொன்னோம், உங்க அத்தை ஏதோ சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? இப்படி சொல்றாங்க, ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு வாங்க, குளிக்கல போட்டு மூடலான்னு சொல்லி போடுங்க. அவங்க போனாலும் இப்படித்தான் கொண்டு போவேன்னு சொல்லி அடுத்த வருஷம் மாமியார் போயிட்டாங்க. அதே மாதிரி வண்டிகள் தள்ளிட்டு போயிட்டு போவாங்க. கலரை கட்டுற, இது கலரை கட்டுற, இருக்கிறவனுக்கு ஊட்ட காண, செத்தவனுக்கு கலரை கட்டுற. யோசிக்க வேண்டாம். சிக்கனம் அந்த புரிஞ்சு மகிழ்ச்சி சொல்றாருலாம். தேவையற்ற செலவுகள், விழாக்கள், கொண்டாட்டங்கள். அதை விட செத்தவனுக்கு வருஷா வருஷம் கவசம் பண்ணியே கொண்டு போயிட்டான். கோயில் குளங்களுக்கு ஆளுக்கு செலவு கணக்கு போட்டு பாருங்க சார். சில கிராமங்கள் எல்லாம் அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு குடும்ப வரி, அந்த வரி, அதுக்கு செலவு, இதுக்கு செலவு, பணம் கொடுத்து தீரல. அதுக்கே நிறைய பேர் பயந்துகிட்டு கிருஷ்ணா மாறிட்டான். அங்க போனா அது இதை விட மோசமா இருக்குது. எல்லாம் புரிஞ்சுங்க. கணம் இந்த நகைக்கு அப்புறம் மகிழ்ச்சி சொல்றாங்க. வேதங்கள் சொல்கிறது, உன் பருவாயில் ஒரு சிறு பகுதியை அந்த 2.5 வச்சிருக்காங்க இஸ்லாத்துல. மகிழ்ச்சி 1%. ஏழைகளுக்கும் இல்லாத உன்னை விட கீழே இருப்பவர்கள்
ஏழைன்னா யாரும் தெரியுமா? உணவு, உடை, உறவிடம் கூட இல்லாதவர்கள். கீழே இருக்கிறவன், உன்னை விட கீழே இருக்கிறவன் எல்லாருமே கீழே இருக்கிறவன். நீ 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற, 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவன் உனக்கு கீழே இருக்கிறவன் தான். அப்படி கொடுக்கலன்னா அந்த ஏழைக்குள்ள இடைவெளி என்ன ஆகாது? நெருங்காது. அது கேப் விழுந்துகிட்டே போகும். இது மெயின் ரீசன் ஃபார் டெரரிசம். உலகத்துக்கு தீவிரவாதம் வந்தது காரணம் இதுதான். அண்ணாந்து பார்க்க இந்த மாளிகை கட்டி அருகிலே ஓலை குடித்து வச்சிருக்கிறேன். கோயம்புத்தூர்ல ஒருத்தர் ஒரு பெரிய செல்வந்தர், அவர் அளவுக்கு வீடு கட்டியிருந்தாரு. அவருக்கு 2 பிள்ளைகள், அப்ப அம்மா அப்பா, அதுக்கு தகுந்தாப்புல ஒரு 3-4 பெட்ரூம் வச்சு கட்டிட்டாரு. பெரிய செல்வந்தர். என்னங்க இந்த பெருசா கட்டிக்கலாம்ல? இதெல்லாம் பெருசா கட்டினா ரோட்ல இருக்கிறவங்க படுத்திருக்கவங்க தான் கொஞ்ச நாள் கழிச்சு ஊருக்கு வந்துருவான் சொன்னாரு. என்னுடைய தேவைக்கு மேல நான் கட்டக்கூடாது. வீடு ரொம்ப அலங்காரமா சிலர் எலிவேஷன், அதுக்காக அழகா கட்டுவான் சொன்னாரு. அந்த எலிவேஷனுக்கு ஆகிற செலவுல ஒரு ஊர் கட்டலாங்க. இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரன் இருக்கு. சொல்லுவாங்க சிறுக கட்டி பெருக வாழ்ந்துட்டு பின்பற்றுறோமா? பங்காளி வீட்டை விட என் வீடு பெருசா இருக்கணும்னு நினைக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரனை விட என் வீடு பெருசா இருக்கணும்னு நினைக்கிறான். பெருமைக்காக மாவடிச்சுட்டு இருக்கிறான். சின்ன கார்ல போனா மதிப்பு இல்லைன்னு பெரிய கார்ல போறான். தான் சொல்லுவார், அம்பாசிடர் கார் வச்சிருக்கவங்க கூட்டத்துல கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரிய கார் கவர்மெண்ட் வந்தோம்னா இவன் சந்தோஷம் போச்சு. கவர்மெண்ட் இருக்கிற இடத்துல பென்ஸ் வந்தா இவன் சந்தோஷம் போச்சு. என்னையாது நல்லா சிந்திக்கணும். அதனால சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம், ஒவ்வொரு செலவு. சாமி சொல்லுவாங்க, பூ வைக்கிற கூட சொல்லுவாங்க. பூ எப்ப தேவை நம்ம பண்பாட்டுல, நம்ம நாட்டுல அப்பதானே பூ வைக்கணும். தேவையில்லை ஏன் பூ வைக்கிற? புரியுதா? அது போல எந்த ஒவ்வொரு இது ஏன் செய்யணும், எப்படி செய்யலாமா வேண்டாம்? நிறைய பேர் கல்யாண பத்திரிகை காசுலயே கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ, ஆடியோ, போட்டோ எடுத்து ஒரு பய பாக்குறது. கல்யாண வீட்டுல வீடியோ படம் எடுத்து எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்தாலும் ஒரு முறை தானே பாத்துறீங்க. போட்டோவை எத்தனை முறை பார்ப்பீங்க? நான் கேட்கிறேன், நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அவங்க வீட்டுல உள்ள ஒரு ஆல்பத்தை தூக்கி கொண்டு வச்சுட்டாங்க. நீங்க தான் வந்துட்டு 10 நிமிஷத்துல போனோம், ஏதோ பேச வந்துட்டீங்க. அவங்க நீங்க பாப்பீங்க, அவங்க அந்த பக்கம் போனா 4 பக்கத்துல சேர்த்து போயிட்டீங்க. வந்தவனா பாத்துட்டீங்கன்னா பாத்துட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் சரி அப்ப வாங்க, இப்படிதானே பண்றீங்க. அவருக்கு போட்டுறது உங்க வீட்டுல படத்தை நீங்க பாத்தீங்களா? யாரு வந்தாலும் பார்க்கணும். எதுக்கு பாக்குறேன்? கல்யாணத்துல எத்தனை பேர் வேணும்? சாமி சொல்லியிருக்கிறேன், 100 பேருக்கு மேல எந்த குடும்பத்திலையும் உறவினர்கள் நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. 100 பத்திரிக்கை இருப்பாங்களா? அதுக்கு மேல மேல்நாடுகள் எப்படி கல்யாணம் பண்றா பார்க்கல? இப்படியா? கல்யாண நாளே பயமா இருக்குது. இதுக்காக வேண்டிய பிள்ளை பெற்றுக்க கூடாது. அப்படி சொல்றாங்க. எத்தனை கல்யாணத்தை பண்ணி பத்திரிகை கொடுக்கும் போதே உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2வது பையங்க, எத்தனை? 5. அப்பதான் பத்திரிகை வாங்கும் போதே யோசிக்கிறேன், இன்னும் 3 போகணுமே. பத்திரிகை வாங்கும் போது எத்தனை பிள்ளைங்கிறான்? இப்பதான் தெரிஞ்சு வேண்டாம் இத்தனை பிள்ளை பட்டம் உன்னை எவன் கொடுக்க சொன்ன? நிறைய பேர் கவனிச்சுங்க, உங்களுக்கு கல்யாணம் வச்சு கொண்டு வராங்க. எல்லாரும் வரும்போது நீங்க மனமோ சந்தோஷமா பத்திரிக்கை வாங்குறீங்க. சிலரை மட்டும் பத்திரிகை நீங்க கூப்பிட்டு வாங்குவீங்க. நம்மள கல்யாணம் ரொம்ப வேண்டிய மற்றவங்க எல்லாம் நிற்பதுக்கு நான் இப்ப மூஞ்ச காமிச்சுட்டு வரணுமே, அட்டனன்ஸ் போட்டு வரணுமே. பொண்ணு மாப்பிள்ள இப்படி கவலை இல்லை, அழைச்சவன அவனை போய் கை குலுக்கிட்டு சாப்பாடு நல்லா காட்டி கூட சூப்பர்னு சொல்லிட்டு வந்துடுவான். மொய்ய கூப்பிட்டு அடுத்த கூப்பிட்டாங்க. நிறைய பேர் பொண்ணு மாப்பிள்ளை கூட போய் பார்க்கறது இல்லை, மொய்ய எழுதிட்டு போயிட்டே இருக்கிறான். என்ன விழாங்க இது? எல்லாம் மகிழ்ச்சி சொல்லுகிறாங்க. மனவள கலைஞர்கள் சிக்கனம், இது ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடிக்கணும். ஏழைகளுக்கு உதவும், பிறருடைய தேவையை மதித்து நம்முடைய தேவையை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேல்நிலையில் இருப்பவர்கள் கீழ்நிலையில் இருப்பவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி
இப்படி இருந்தோம்னா பொருள்துறையில உயரலாமா உயர முடியாது. அதுக்கு ஒரு செய்தி நிறைவு செய்கிறேன். இந்த பொருளாதார நிலைக்கு ரொம்ப முக்கியமான பொறுப்பு அரசாங்கம். ஒரு நாட்டினுடைய நிர்வாகம் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பொருள் வேண்டும், எவ்வளவு வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும், எப்பொழுது வேண்டும், நீடு, குவான்டிட்டி, குவாலிட்டி அண்ட் டைம், இதை திட்டமிட்டு செயல்படுகிற ஒரு திறமையான அரசாங்கம் வேணும். ஒருவருடைய உரிமையை இன்னொருவர் பறிக்காது இருப்பதற்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அளிக்கிற ஒரு நேர்மையான ஆட்சி நிர்வாகம் வேண்டும். ஒரு திறமையும் நேர்மையும் உள்ள ஆட்சி நிர்வாகம் அமையாத சமுதாயத்தில் ஒரு நாட்டில் பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பது இயலாது. நமக்கு நினைக்கணும். அப்ப நாம எப்படிப்பட்ட ஒரு தேர்ந்தெடுப்பு பண்றோம்? முதல்ல அரசியலுக்கு யார் வரணும்? இந்த அறிவு இருக்கிறவன் இருக்கிறானே பார்த்து போடணும் ஓட்டு. இவன் ஆளை பார்த்தா போடுறான். எப்படி ஆளை பார்க்கறான்? நம்ம ஆளா? நமக்கு ஏதாவது செஞ்சானா? நமக்கு செய்வானா? அவ்வளவு. இந்த அப்போ திறமையான நேர்மையான ஒரு ஆட்சி நிர்வாகம் பெரிய நம்ம நாட்டை நான் இப்ப கேட்கிறேன். எல்லாருக்கும் மகிழ்ச்சி கேட்டாங்க. நான் கேட்கிறேன், இந்த நாட்டுல சுதந்திரம் வாங்கி இத்தனை வருடம் ஆகிட்டு இருக்குது. இந்த மக்களுக்கு எல்லோருக்கும் உள்ளுவதற்கு உணவு இருக்கிறதா, உடை இருக்கிறதா, உறைவிடம் இருக்கிறதா? தண்ணி கூட பேப்பர் பண்ண முடியல. சுதந்திர தினம் கொண்டாடணும், 50வது சுதந்திர தினம் விழா. இப்ப பத்திரிகையை காமிச்சு பார்த்தாங்க, இது கையில எடுத்து படிச்சுட்டு நான் இப்ப இருந்தேன். பேப்பரை பொத்துன்னு போட்டாங்க. தானுடைய ஆக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சாமி, என்ன சுதந்திரம் வாங்கி 50 வருஷம் ஆச்சு. வெள்ளக்காரன் சுதந்திரம்னா 50 வருஷம் ஆச்சு. இன்னும் இந்த மக்களுக்கு பலருக்கு உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க என்ன பொருளா கொண்டாட என்ன நிலைமையில நாம இருக்கிறோம்? அப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாகம் இருக்குதா? மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு என்ன தேவை? ஏன் அந்த ஆட்சி நிர்வாகம் வரல தெரியுமா? மக்களுக்கே இப்பதான் சொன்னேன், உனக்கு வாழ தெரியவில்லை, நீ தேர்ந்தெடுத்தவனுக்கு ஆள தெரியவில்லை. வாழ தெரியாதவர் பெரும்பாலோர் வாழும் நாட்டில் ஆள தெரியாதவரை ஆட்சிக்கு வருவர். கோழை, கயவர், கொலைஞர், கடியர், அவங்கதான் ஆட்சிக்கு வருவாங்க. ஏழை மொழித்தோர் எங்குமே காட்சியான். படிங்க இவர்களே, இது சாதாரண சப்ஜெக்ட் அல்ல. இப்ப சொல்லுங்க, பொருள் பிரச்சனையை தீர்க்க முடியுமா இல்லையா? இப்ப பொருள் பிரச்சனைக்கு என்ன காரணம்? நம்முடைய அறிவு குறைவு. உனக்கு என்ன வேணும்னு தெரியல, அதை எப்படி அடையணுங்கிற அந்த தொழில் அறிவு இல்லை, சிக்கனமா கிடப்பாக்குற அறிவு இல்லை, ஏழைக்கு உதவணுங்கிற எண்ணம் இல்லை. ஏன்னா ஏழைக்கு உதவுனாதான் உனக்கு வரும். கொடுப்பவர்களை பெறுவதற்கு சரியா அவர்கள் கொடுப்பதற்கு இறைத்த கிணறு. எல்லா மதத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க, நீ கொடு, பிரதிபலன் கருதாம கொடு, ஏழைகளுக்கு நீ கொடுத்துக்கிட்டே இரு. சாமி சொல்லுவாங்க, இந்த அறிவு ஏழைகளுக்கு கொடு முதல்ல. பொருள் ஏழையை விட யாரு உயர்ந்து கஷ்டப்படுறா? அறிவு ஏழை. அதனால சொன்னாங்க, இந்த மனவளக்கலை மன்றத்துக்கு அறிவு திருக்கோயிலுக்கு நீ 100 ரூபாய் கொடுத்தால் அது பல 100ஆக உனக்கு திரும்பி வரும்னு சொன்னாங்க. 1க்கு 100ஆக வரும்னு இப்ப நீங்க இங்க சொல்றீங்க, நாங்க 50 அரங்காவலர்கள் சேர்த்திருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேர்த்திருக்கிறோம்னு. கொடுங்க சார், உங்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும். ஆனா பெருமைக்காக கொடுக்காது, பெருமைக்காக கொடுக்காது, புகழுக்காக கொடுக்க. அப்பதான் எனக்கு அதிகாரம் வரும், பணம் கொடுத்தாதான் நான் சொல்றதை கேட்பான். இங்க அறிவு வறுமையை போக்குவதற்காக நான் கொடுக்கிறேன். உணவுல நீங்க கொடுங்க. நீங்க செய்யும் தொழிலில் பணம் கொட்டும். உங்களுக்கு வராவிட்டால் உங்கள் பிள்ளைகளுக்கு வரும். நான் ரிட்டையர் ஆகிற ஒரு மனதில் கஷ்டம். கடன் வேற 3 லட்சம் ரூபாய் இருந்த பிஎஃப் எல்லாம் எடுத்து கடனை கொடுத்தாச்சு. யோசிக்கிறேன், பென்ஷன் வேற குறைஞ்சி போயிடும், எப்படி நடத்துறது குடும்பம்?
சரி அதெல்லாம் வரும். வரும். ஒரு வாரத்துல என் பையனுக்கு அப்பாயின்மெண்ட். எவ்வளோட சம்பளம் என்ன? உங்க சம்பளத்தோட 2 மடங்கு 10 சேலரி. நீ கூட கார் ஓட்டிட்டு இருக்கிறேன், எல்லாம் என் பையன் தான் கொடுக்குறேன். என் செலவு என்ன செலவை நான் பண்ணிடுறேன். புரியுதா? வரும் சார். நீங்க பிறகுக்காக வாழுங்க. அது போல செல்வம் வருமா வராதா? சொல்றோம். ஒருத்தர் அப்பம் பாட்ட செஞ்ச புண்ணியம்டா. அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. பிள்ளைகள் அங்க அநியாயம் பண்ணி அக்கிரம் பண்ணி ஆடம்பர செலவு பண்ணவெல்லாம் பின்னால எங்க நிக்கிறான்? அவன் அன்னைக்கு ஆடின ஆட்டம் என்ன, கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தினா, இப்படி எல்லாம் செலவு பண்ணாங்க. அவன் பரம்பரை இப்ப பிச்சை எடுக்குதே. நல்லா புரிஞ்சுங்க. செல்வங்கள் ஆவது, பொருள் வளத்தோடு வாழ்வது எங்க இருக்குதுங்க? நம் அறிவில் இருக்கிறது. அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று கூறி இந்த பொருள் வளத்தை சொல்லியிருக்கிறேன். வேற இன்னொரு வேற நட்பு நலன். அதை ரொம்ப சிம்பிள் சொல்லிடுறேன், கேட்டுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அன்பு 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 இருந்தால் மாதிரி சொன்னாங்க. 2 ஒழுக்க பண்பாடு. ரொம்ப நான் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். இன்முகம், இன்பம், கைத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம், புறம் கூறாமை, குறை காணாமை, துன்புறுத்தாமை, இவ்வளவுதாங்க. இந்த பண்புகளோட வாழணும்னா என்ன வரணும்? அன்பு மலரணும். அன்பு எப்ப மலரணும்? நான் யார், நீ யார், நீ நான் ஒண்ணு. இறை உணர்வு பெற்றால் அன்றி, ஆத்ம ஞானம் பெற்றால் அன்றி ஆன்ம நேயம் மலர. ஆன்ம நேயமே ஆன்மீகம். அதுதான் எல்லா உயிர்களையும் சமமாக நேரிக்கிற அந்த பண்பு. இது எப்ப வரும்? இறை உணர்வு பெற்றா. இந்த தொழில் அறிவு கூட எப்ப வரும்? இந்த இறை உணர்வு பெறா. உலக பொருள் இருக்கணும். இந்த தொழில் அறிவை யாரு கொடுக்கிறா? இறைவன். ஏன்னா நீ சிந்திக்கிற தொழில் அறிவை உனக்கு தோணுது, இதை செய்யலாம், இதை செய்யலாம், செய்யலாம். விஞ்ஞான அறிவு வந்ததுனாலதான் நீங்க தொழில் வளம் பெரிய இருக்குது. ஐசக் நியூட்டனுக்கு அந்த அறிவை கொடுத்தது யாரு? ஐன்ஸ்டீனுக்கு கொடுத்தது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கொடுத்தது யாரு? மின்சாரத்தை கண்டுபிடிக்கிற அறிவை கொடுத்தது யாரு? எல்லாம் இறைவன். அப்ப எங்கிருந்து பெற முடியும் தொழில் அறிவை? அன்பை எங்கிருந்து பெறணும்? இறைவன். அப்போதான் யோகா. மீண்டும் சொல்லுகிறேன், தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தாருக்கு அல்லா மனக்கவலை மாற்ற. அப்படி எல்லாத்தையும் அன்பா இருப்பீங்க. சரி, ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்க, ஒருத்தர் அன்பா இல்லை. அதப்படி ஏன் கவலை? உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அன்பு கிடைக்குது. சம்சாரம் சரியில்லை, போனால் சோறு போட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. பிள்ளையாரு போறது அப்புறம் என்ன? யாரு கூட நீதான் செய்ய போற தெரிஞ்சு போயிட்டு புரியுதா? நம்ம இருக்கிறது போதும். அதனால ஆனா வரும். இந்த ஊர்ல நான் ஒருத்தர் உதவி செஞ்சா இன்னொரு ஊருக்கு போனா அங்க ஒருத்தர் உதவி செய்யறாங்க எனக்கு. அது போல பாருங்க, நமக்கு பொருள் பிரச்சனையும் வராது, உடல்நல பிரச்சனையும் வராது, உறவு பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை போக்கிக்கலாம், போகிறவர்களை தாங்கிக் கொள்ளலாம். அப்புறம் என்ன கவலை? இப்ப சொல்லுங்க, கவலை இல்லாமல் வாழ்வதற்கு மனவளக்கலை யோகாவே சரியான வழி. அதாவது சிலர் மனவளக்கலை மன்றத்தை கூட அப்பா படிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, மனக்கவலை மன்றம் படிக்கிறாங்க. சரிதான், அப்படியே சொல்லட்டும். மனக்கவலையை தீர்க்கும் மன்றம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளம்.